இன்றைய வகுப்பில் நமக்கு கல்வி உளவியல் இதுல குழந்தை வளர்ச்சி கோட்பாடு இந்த தலைப்பின் கீழே நமக்கு வழிகாட்டுவதற்காக ஆசிரியர் பயிற்றுனர் திரு பி சத்யநாராயணன் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில மாவட்ட அமைப்பின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் உரித்தாக்கி அவர்கள் வகுப்பை இனிதே துவங்குகிறார்கள். அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு, சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள்ல நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இன்னைக்கு வகுப்புல இணைவதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்காக இறைவனுக்கும் தேசிய ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வகுப்புல நம்ம தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகள் அப்படிங்கிற அந்த சாப்டர் எடுத்துக்க போறோம். இது நம்முடைய டெட் சிலபஸ்ல 2வது சாப்டரா இருக்கும். இது டெட் பேப்பர் 1க்கும் உண்டு, பேப்பர் 2க்கும் உண்டு. குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகள் அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேருமே, அதாவது தொடக்கநிலை வகுப்புகளை கற்பிக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இடைநிலை உயர்நிலை வகுப்புகளை கற்பிக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை வளர்ச்சி நிலைதான் மாறுமே தவிர குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகள் போன்ற பொதுவான விஷயங்கள் ரெண்டுமே காமன் தான். அப்படிங்கிறதுனால நம்ம அந்த கான்செப்டை நம்ம இங்க எடுத்துக்கிறோம். தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை வளர்ச்சி கோட்பாடுகள் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நமக்கு சிலபஸ் படி 5 உளவியலாளர்களுடைய கோட்பாடுகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு பாத்தீங்கன்னா எரிக்சன் அப்படிங்கிறவருடையது. அவரோடது பாத்தீங்கன்னா சைக்கோ சோசியல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கோ சோசியல் அதாவது உள சமூக கோட்பாடு, சமூக உள கோட்பாடுன்னு சில டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். கடந்த முறை நம்முடைய டெட் கொஸ்டின்ல கரெக்டா கேட்டாங்க உள சமூக கோட்பாடு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க கவனத்துல செலுத்தணுன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். ஏன்னா கடந்த முறை வகுப்புல நானும் கூட அதை சமூக உள கோட்பாடு அப்படின்னு தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தேர்வுக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா உள சமூக கோட்பாடு அப்படின்னு கேட்கறேன். ஸோ அப்ப ரெண்டும் ஒண்ணுதான். சைக்கோ சோசியல், சோசியோ சைக்கோ அப்படின்றது மாதிரி அதுல மாறி இருந்திருக்கும். அது நம்ம டிரான்ஸ்லேஷன், அதனாலதான் இங்கிலீஷ் வெர்ஷனை எப்பயுமே ப்ளீஸ் ரெஃபர்னு சொல்லிட்டே இருக்கிறேன். அதனால நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட சேர்த்து அதை பாருங்க. எரிக்சன்ஸ் சைக்கோ சோசியல் பிரின்சிபல்ஸ், அந்த கோட்பாடு தான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த சிலபஸ்ல இருக்கிறது. சைக்கோ சோசியல் கான்செப்ட் அவர் சொல்லியிருக்கிறது, அது எரிக்சனோடது. 2வது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இது ஜீன் பியாஜேவோடது. ஜீன் பியாஜேவோட அறிவு வளர்ச்சிக்கான அந்த கோட்பாடு ஜீன் பியாஜே. அடுத்தது மாரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த கோட்பாடு, இது கோல்பெர்க் அப்படிங்கிறவர் சொன்னது. அடுத்தது சோசியோ கல்ச்சுரல் அப்ரோச் டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவு வளர்ச்சியில் சமூக கலாச்சார அணுகுமுறை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வைகோட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு உளவியல் அறிஞர் சொல்லியிருக்காரு. வைகோட்ஸ்கி அவரோடது சோசியோ கல்ச்சுரல் அப்ரோச் டு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்றது. அடுத்தது இக்கோலாஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி ஆஃப் ப்ரான்ஃபர்ன்பர்னர் அப்படிங்கிறவர். இந்த பேரே கொஞ்சம் 4-5 தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. ப்ரான்ஃபர்ன்பர்னர், இது அவருடைய பேரு. இவருடையது இக்கோலாஜிக்கல் சிஸ்டம், இன்றைய சமூக சூழலியல் இருக்கு இல்லையா, அந்த இக்கோலாஜிக்கல், அந்த சூழலியல் தியரி, அது எந்த அளவுக்கு குழந்தை வளர்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இவருடைய கருத்து. ஸோ இப்போ எரிக்சன், பியாஜே, கோல்பர்க், வைகோட்ஸ்கி, ப்ரான்ஃபர்ன்பர்னர் அப்படிங்கிற இந்த 5 உளவியல் வல்லுநர்களுடைய 5 விதமான தியரி தான் நம்முடைய இன்றைக்கான அந்த டிஸ்கஷன் டாபிக், தியரிஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல நம்ம சிலபஸ் படி இருக்கிற விஷயம். இதுல இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த என்னுடைய சைக்காலஜி வகுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேர்னிங், மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங், ஊக்கமும் கற்றலும் அப்படிங்கிற அந்த டாபிக், அது நம்மளுடைய சிலபஸ்ல 4th சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர் வரும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் நினைவுல வச்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதுல நம்ம அந்த டிஸ்கஷன் போகும்போது ஜீன் பியாஜேவோட கருத்துக்கள் அங்க வரும். அவர் மோட்டிவேஷனை பத்தி சொன்ன விஷயங்கள் வரும்பொழுது அங்க நம்ம சில பேரெல்லாம் பார்த்தோம் இல்லையா, தாண்டை, இவங்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தோம். அந்த இடத்துல ஜீன் பியாஜே வரும்போது நான் என்ன சொன்னேன்னா, இது இன்னொரு சாப்டர்ல டீடைலா இருக்கிறதுனால we will discuss this in that chapter அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைய சாப்டர்ல வருது. ஸோ ஜீன் பியாஜே அந்த 4th சாப்டர்ல வரக்கூடியதுலயும் வர்றாரு, இங்கேயும் வர்றாரு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சாப்டருக்குள்ள போறோம். இந்த நோட்ஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கிறதுக்குள்ளார நம்ம சிலபஸையும் எடுத்து மேல போட்டிருக்கோம். என்ன சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ அதன்படி இந்த 5 பேருடைய கருத்துக்கள் அதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிக்சன். எரிக்சன் அப்படிங்கிறவரு ஜெர்மானிய அமெரிக்க உளவியலாளர், ஜெர்மானியர் இன் நேச்சர், அப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டவர். அதனால நம்ம ஜெர்மானிய அமெரிக்க உளவியலாளர். அவரோட அந்த எரிக்சன், எரிக்சன் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவர் வைத்திருக்கக்கூடிய இந்த ஆளுமை வளர்ச்சி கோட்பாடு தான் சைக்கோ சோசியல், உள சமூக கோட்பாடு அப்படிங்கிற அந்த கோட்பாடு. இந்த கோட்பாடோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய இறப்பு வரை, அதாவது பர்த் டு டெத், அந்த லைஃப் ஸ்பேன் இருக்குல்ல ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் முழுவதும்,
இந்த ஆயுட்காலம் முழுவதும் வளர்ச்சியில என்னென்னலாம் நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா சொல்லியிருக்கிற ஒரு கோட்பாடாக இந்த கோட்பாடு பார்க்கப்படுகிறது. அதனால இவருடைய இந்த கோட்பாடு தான் முழுமையான கோட்பாடு. அதாவது முழுமையான இந்த சென்ஸ் மனிதனுடைய லைஃப் ஸ்பேன், மனிதனுடைய வாழ்க்கை காலம், வாழ்நாள் முழுவதையும், பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான வாழ்நாள் முழுவதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அப்போ இந்த உளவியல் ரீதியான இது என்ன நடக்கும், சமூக கோட்பாடுகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் இதுல சொல்லியிருக்காரு. உளவியல் சமூகத்தினுடைய அல்லது சமூகத்தினுடைய அந்த தாக்கம், இம்பாக்ட் ஆஃப் சொசைட்டி அல்லது சோசியல் ஸ்டேட், இது எப்படி சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் பண்ணும் ஒருத்தனுடைய வளர்ச்சி, ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்னு மனிதனுடைய முழு வாழ்நாளுக்கும் குறிப்பிட்டிருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைஃப் ஸ்பேன் தியரி, முழு ஆயுட்கால கோட்பாடு, லைஃப் ஸ்பேன் தியரி அப்படின்னு இந்த தியரிக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. இட் இஸ் பிகாஸ் ஹி இஸ் டாக்கிங் அபவுட் த ஹோல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன். அதனால ஓகேவா, இப்ப மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரையிலும் அவனுடைய வளர்ச்சியில, ஆளுமை வளர்ச்சியில, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல சமூக தொடர்புகளுடைய பங்கு எப்படி இருக்கு, இதுதான் இவருடைய கான்செப்டோட கோட்பாடு. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சமூகம்னா இம்மிடியேட்டா இருக்கக்கூடிய குடும்பமா இருக்கட்டும், அல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை அயலார், நெய்பர்ஸா இருக்கட்டும், அல்லது ஸ்கூல், இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸ்ல, குழந்தை பருவத்துல. அதுக்கப்புறம் வளர்ந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய மற்ற அந்த சூழல், அதாவது சமூகம், அவனுடைய சொசைட்டி, ஊரு, தெருவு, அப்புறம் மாநிலம், நாடு, இப்படி எல்லாம் போகுது அந்த பறந்து விரிந்த அந்த நிலை. ஸோ அப்ப சமூகம் எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியும். We know that the humanistic psychologists are telling that human is a social animal சொல்றாங்க. மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு. அப்போ சமூகத்தோடு நாம தொடர்புடையவன் தான் மனிதன். சமூக தொடர்பு இல்லாம மனிதனால செயல்பட முடியாதுன்றதுனால இவருடைய கோட்பாடு சமூகத்தோட அடிப்படையா இருக்கிறதுனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு விஷயத்துல இம்பார்ட்டன்ட் என்னன்னா, பீயிங் a human அண்ட் ஹியூமன் இஸ் அ சோசியல் அனிமல். அப்போ சோசியல் இம்பாக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இவரோடதுல. அதை அவர் கரெக்டா சொல்லியிருக்காருன்றது. ரெண்டாவது, மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு ஆயுள் காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதற்கான அந்த வளர்ச்சி நிலைகள் எல்லாம் கோட்பாடுகள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறதுனால இது ஒரு லைஃப் ஸ்பேன் தியரி அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இது இவருடைய கருத்துல முக்கியமானது. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த மனிதனுடைய பர்த் டு டெத் இருக்கக்கூடிய அந்த பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அந்த ஆயுட்காலத்தை 8 ஸ்டேஜஸா பிரிக்கிறார். 8 முக்கியமான நிலைகளாக பிரிச்சிருக்கிறார். அந்த ஒரு நிலையில என்ன சொல்றாருன்னா, ஒரு பாசிட்டிவ், இன்னொன்னு ஒரு நெகட்டிவ், இந்த ரெண்டு பண்பு உள்ள அந்த குழந்தையா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, அந்த மனிதனுக்கு, அந்த உயிரிக்கு ஒரு மனப்போராட்டத்தை ஏற்படுத்தும், ஒரு கான்ஃபிளிக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட், ரெண்டும் வெர்சஸ் வரும், இது அல்லது அது அப்படின்றது. அதாவது இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யலாங்கிறது பாசிட்டிவ் அப்படின்னா செய்யக்கூடாதுங்கிறது நெகட்டிவ். இது எப்போ அப்படின்னா நல்ல விஷயமா இருந்தா. கெட்ட விஷயமா இருந்தா ஆப்போசிட், செய்யக்கூடாதுங்கிறது நல்லது, செய்யணுங்கிறது தவறானது இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இந்த மனிதனுக்குள்ளார ஏற்படும். இதனால மனிதனுக்குள்ள மனப்போராட்டம், கான்ஃபிளிக்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கான்ஃபிளிக்டின் வகைகள்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம டீச்சர் ட்ரைனிங்ல, டிகிரியில எல்லாம் படிச்சிருக்கோம். பிஎட்ல எல்லாம் 3 வகையான கான்ஃபிளிக்ட் சொல்லுவோம் இல்லையா. அணுகுதல் மனப்போராட்டம், அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம், விலகுதல் மனப்போராட்டம்னு படிச்சிருக்கோம். இதெல்லாம் பின்னாடி வேற சாப்டர் வரும்போது இருக்கும். இருந்தாலும் இப்ப ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டுக்காக சொல்றேன். அப்ரோச் கான்ஃபிளிக்ட், அப்ரோச் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட், அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு 3 வகையான கான்ஃபிளிக்ட் ஏற்படும் அப்படின்றது அந்த கான்ஃபிளிக்ட் மனப்போராட்டம் சம்பந்தப்பட்ட தியரியில வருது. ஸோ இப்ப அந்த மாதிரி இங்கேயும் ஒரு மனப்போராட்டம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் எரிக்சனுடைய முக்கியமான கருத்து. இப்போ இதுல அவர் இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே இவரோட 2 விஷயம் சொல்லியிருக்கோம். சோசியல் இம்பாக்ட் அப்படிங்கிறது முதல்ல வலியுறுத்தக்கூடிய ஒரு கல்வி உளவியலாளராக இவர் இருக்காரு எரிக்சன். ரெண்டாவது, லைஃப் ஸ்பேன் முழுமைக்குமான ஒரு தியரியை சொன்னதுனால லைஃப் ஸ்பேன் தியரியா இவரோட தியரி இருக்குன்னு சொன்னோம். மூணாவது ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த குமரப்பருவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அடலசன் பீரியட். இந்த அடலசன் பீரியட் இவர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, புயல் வீசும் பருவம் அப்படின்னு, அந்த பீரியட் ஆஃப் ஸ்ட்ராங். அப்போ அந்த நேரத்துல என்ன ஏற்படும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிற அந்த முக்கியமான கருத்து என்னன்னா, அந்த பீரியட் ஆஃப் ஸ்ட்ராங் அப்படிங்கிற புயல் வீசக்கூடிய அந்த குமரப்பருவத்துல அந்த மனிதனுக்கு, அந்த குழந்தைக்கு, அந்த குமரப்பருவத்துல இருக்கிற அந்த பாய் ஆர் கேர்ள் அவங்களுக்கு அடையாள சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஐடென்டிட்டி கிரைசிஸ். அதாவது நான் யாரா இருக்கணும் அல்லது நான் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடையாள சிக்கல் அந்த குழந்தைக்கு அந்த அடல்சன் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த பாய் ஆர் கேர்ளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது இவரோட முக்கியமான கருத்து. இந்த பருவத்துலதான் குழந்தைகள் தவறாக வழிநடத்தப்பட்டு விட்டால் தவறான வழிக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அடையாளமாக அவங்க எடுத்துக்கக்கூடியது
தவறான விஷயமா இருந்தது அப்படின்னா அப்போ அவங்க முழுமையா தவறான வழிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பருவத்துலதான் அந்த குழந்தையினுடைய பெற்றோரா இருக்கட்டும் அல்லது பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும் நம்முடைய பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது. என்னன்னா அடையாள சிக்கல்ல சிக்கி தவிக்கக்கூடிய இந்த பீரியட் ஆஃப் ஸ்ட்ராம்ல இருக்கக்கூடிய புயல் வீசும் பருவத்துல இருக்கக்கூடிய அந்த குமரப்பருவ குழந்தைகளை நம்ம ஹேண்டில் பண்றது எப்படின்றது நம்ம சைக்காலஜில முக்கியமான பார்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் இந்த எரிக்சனுடைய அந்த உள சமூக கோட்பாடு தான். இந்த சைக்கோ சோசியல் ஸ்டேஜ்ல அவர் அந்த பருவத்தை அப்படி வலியுறுத்துகிறார், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப நம்ம இந்த இவருடைய கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய 8 ஸ்டேஜஸ் என்னன்னு சொல்றாருன்னு பார்ப்போம். உள சமூக நிலையில அவர் என்ன சொல்றாருன்னா 8 ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு வந்து குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு வயசு வரல இருக்கக்கூடிய குழந்தை. இது ஒரு கேள்வியா வரும். இந்த 8 நிலையும் அதனுடைய வயதும் அந்த நேரத்துல என்ன மாதிரியான கிரைசிஸ் இந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறதும் இதை நேர்மறையாக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டேஜஸ் விளக்குகிறது. இதுல ஏதாவது ஒரு ஸ்டேஜை பத்தின ஒரு வயதை பற்றி கேட்கலாம் அல்லது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரைசிஸ் என்னவா இருக்கும்ன்றதை கேட்கலாம். போன டெஸ்ட்ல இது சம்பந்தமான கொஸ்டின் இருந்தது. ப்ளீஸ் நோட் திஸ். இது கொஞ்சம் நம்ம நல்லா தரவா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒண்ணு, அந்த அதை என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ரீ நட்டால் அப்படின்னு சொல்லலையா, அந்த மாதிரி நட்டால் ஸ்டேஜ், அந்த ஆரம்ப குழந்தை பருவம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த குழந்தை அந்த பருவத்துக்குள்ளார நுழையிற ஸ்டேஜ் சொல்றாரு அவரு. அது பிறந்ததுல இருந்து ஒரு வயசு வரல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் அவர் சொல்றாரு, அந்த பருவத்தை. இப்ப இந்த பருவத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வயசு வரல இருக்கிற பருவத்துல என்ன மாதிரியான கிரைசஸ் ஏற்படும் அப்படின்னா ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை வெர்சஸ் நம்பிக்கை இன்மை, நம்பிக்கை ஏற்படும் அல்லது நம்பிக்கை இன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா இந்த நேரத்துல நேர்மறையாக்கணும் அப்படின்னா நம்பிக்கை ஏற்படுத்தணும், ட்ரஸ்ட் ஹோப்பை ஏற்படுத்தணும். எதிர்மறையா இருந்தது அப்படின்னா மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை இன்மை, ஹோப்லெஸ் ஆயிடும் அப்படின்றது. ஏன்னா இந்த காலகட்டத்துல யார் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பானவர்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தாய் அல்லது செவிலி தாய், யார் அவங்களை பராமரிக்கிறாங்களோ அவங்க. சோ அப்ப அந்த குழந்தை ஒரு வயதுல இருக்கக்கூடிய குழந்தை தாயினுடைய பராமரிப்புல இருக்கிறது. சோ அப்ப அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கணுமோ அது கரெக்டா கிடைச்சது அப்படின்னா அப்ப அந்த குழந்தைக்கு நம்பிக்கை ஏற்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை வந்து எடுத்த உடனேயும் என்ன நினைக்கும், அதுக்கு பசிக்கிற நேரத்துல அதுக்கு வேண்டிய உணவை இப்ப முதல் 6-7 மாதங்கள்ல பால், தாய்ப்பால், அதுக்கப்புறம் லிக்விடான ஃபுட், இப்படி நம்ம அதுக்கு என்ன உணவு முறையோ அதை நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா. ஸோ அப்ப அந்த பசிக்கு அந்த உணவு கிடைக்கிறது, அதே மாதிரி அதுக்கு பயம் வரும்பொழுது அரவணைக்கிறதுக்கு அன்பு காட்டுறதுக்கு தாய் அல்லது செவிலி தாய் அல்லது இம்மிடியா அடுத்து இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெற்றோர் வருவாங்க, அந்த அல்லது வீட்டுல இருக்கிறவங்க. இப்ப இந்த பெரும்பாலும் இந்த முதல் ஒரு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை வந்து மத்த எல்லாரையும் விட அதிகமா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மதர், தாய் தான். சோ அப்போ இந்த நேரத்துல தன்னுடைய தேவைகள் அந்த நம்பிக்கை நிறைவேறுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு தான் நம்பிக்கை ஏற்படுது. ஒருவேளை அந்த தேவைகள் நிறைவேறவில்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்பிக்கையின்மை, அதாவது மிஸ்ட்ரஸ்ட் ஏற்படுகிறது. அப்போ இந்த இடத்துல தாய் அல்லது செவிலியர் அல்லது யார் அந்த குழந்தைய பாத்துக்கிறாங்களோ அவங்க அந்த குழந்தைக்கு வேண்டிய அதனுடைய உள தேவைகள், உடல் தேவைகள் என்ன இருக்கோ, பசின்னா பசி, தூக்கம்னா தூக்கம். இப்ப நம்ம அந்த குழந்தை அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தொட்டில போட்டு தூங்க வைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். சோ இப்ப அந்த மாதிரி தூங்கக்கூடிய குழந்தைக்கு அந்த வசதியோட தூங்க வச்சும்போது அந்த நம்பிக்கை ஏற்படும். அது இல்லை அப்படின்னா அந்த குழந்தை அதுக்கு பதிலாக அழுது அதை ஒரு பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படுத்தும், அழுது உடல்நிலையே மோசமாக அளவுக்கு பண்ணும். ஸோ இந்த சூழ்நிலை வராம இருக்கணும் அப்படின்னா அப்ப அந்த குழந்தையை கவனிச்சிக்கக்கூடிய தாய் அல்லது செவிலியரா இருக்கிறவங்க இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அப்படி அந்த அந்த குழந்தையினுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதனால பயம் ஏற்படும். பயத்தின் காரணமா அந்த குழந்தைக்கு நம்பிக்கையின்மை ஏற்படும், உலகத்து மேல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இது ஃபர்ஸ்ட் 0 to 1 அப்படிங்கிற பிறந்ததுல இருந்து 1 அல்லது 1.5 வயசு வச்சுக்கோங்க, அந்த அந்த 18 மாதங்கள் வரலும் உள்ள காலகட்டத்தை நம்ம சொல்லலாம். அடுத்தது இதற்கு பிறகு 3 வயசு வரல இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முன் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்றாரு. முன் குழந்தை பருவமா இருக்கக்கூடிய இந்த பருவத்துல அந்த குழந்தைகிட்ட அட்டானமி வெர்சஸ் ஷேம் ஆர் டவுட்ன்றது வரும்னு சொல்றாரு. அதாவது தானா இயங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஏற்படும், குழந்தை சுயமா செயல்படணும் அப்படின்னு நினைக்கும். அந்த அல்லது அதை செய்ய முடியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு வெட்கம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த இந்த ஒரு வயதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குழந்தைய தானா நடந்து உட்காந்துட்டு தவழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைய உட்கார வச்சு எழுந்திருக்க வச்சு நடக்க வச்சு உன்னால் நடக்க முடியும் அப்படிதான் நான் நம்பிக்கை கொடுக்குறோம். 4 ஸ்டெப் நடந்தா அந்த குழந்தைய ஊக்குவிக்கிறோம், கை தட்டுறோம், எல்லாம் செய்யறோம் இல்லையா. ஸோ இதுதான் அந்த குழந்தைக்கான அட்டானமியை நம்ம வளர்க்கறது. உன்னால நடந்து வர முடியும். இவ்வளவு நாள் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா அம்மாவோ அல்லது வேற யாரு பாத்துக்கிறாங்களோ அவங்களோட இடுப்புல ஏறிட்டு அவங்க தூக்கிட்டு போய் விட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வயசு வரணும். இப்போ அந்த குழந்தைய தானா நடப்பதற்கான அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களே, அதான் அட்டானமி. ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு அட்டானமி வருது.
இந்த அட்டானமி வர்ற இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த குழந்தை ஒரு 2 ஸ்டெப் நடக்கும்போது பொத்துன்னு கீழே விழுந்துருது அப்படின்னா, உடனே நம்ம திரும்பவும் அந்த குழந்தைய வந்து நடக்க விடாம தூக்கிட்டு ஐயோ கீழே விழுந்துட்டானே அப்படின்னு தூக்கி தூக்கி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அந்த குழந்தைக்கு ஷேம் ஆர் டவுட் வந்துடும். அதாவது அந்த குழந்தைக்கு தன்னுடைய செயல்பாட்டின் மேல, பர்ஃபார்மன்ஸ் மேல வெட்கமோ சந்தேகமோ ஏற்பட்டு நம்மளால அப்ப நடக்க முடியாது அப்படின்ற எண்ணம் வந்துடும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு நடக்கிறத சொன்னேன். இது மாதிரி இந்த 3 வயது வரலும் இருக்கக்கூடிய குழந்தைகளை அந்த குழந்தைகள் செய்வதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அதுல தவறுகள் வந்தாலும் அதை தட்டி கொடுத்து சரி பண்ணி கொண்டு வரதை நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க இருந்தாங்கன்னா பார்க்கணும். நம்ம இப்ப வந்து சிங்கிள் சைல்டு பேரண்டா நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த குழந்தை விழுந்துருச்சுன்னா அப்படியே நம்ம உயிரை விட்டுறோம். இது குழந்தை வளர்ப்புல மோசமான ஒரு முன்னுதாரணமா போகும். அந்த குழந்தை விழுந்து அடிபட்டாலும் இப்ப முன்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க பாத்தீங்கன்னா விழுந்து எழுந்திரிச்சாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த எண்ணத்தை அந்த குழந்தைக்கு வரணும். நடக்கும்போது விழுந்தாலும் பரவாயில்ல, நீ மீண்டும் எழ முடியும், எழுந்து நடக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை அந்த குழந்தைகள்கிட்ட கொடுத்து அதன் மூலமா தன்னுடைய வேலைகளை தானே செய்வதற்கான பயிற்சியை நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம். இது இந்த 3 வயது வரல இருக்கக்கூடிய இந்த 2வது பருவத்துல செய்யணும்ன்றது இவருடைய கருத்து. இப்படி நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா, அல்லது இந்த குழந்தை விழுந்தோன்னையும் உடனே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நாமளே அதை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைக்கு நம்மளால அதை செய்ய முடியாது அப்படின்னு தன்னுடைய திறனை தானே சந்தேகப்பட்டு அப்புறம் அதை படிப்படியா செய்யாம விட்டுற ஒரு நிலை ஏற்படும். அதனால எரிக்சன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்டேஜ் அட்டானமி வெர்சஸ் ஷேம் ஆர் டவுட் அப்படிங்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல குழந்தை தானா செய்ய விரும்பும். அப்படி விரும்பும் பொழுது அந்த குழந்தையை செயல்படுவதற்கு நாம அனுமதிக்கணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு அட்டானமி வளரும். அது பாசிட்டிவான விர்ச்சு. நேர்மறையான விளைவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானே செய்வதனால அட்டானமி வளர்வது. அதுக்கு எதிராக நாம அது செய்யறதை தடுத்து விழுந்துட்ட, உன்னால அதை செய்ய முடியாது, நான் வந்து செஞ்சு விடுறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயலையும் அந்த குழந்தைக்கு நாம போய் செஞ்சு கொடுக்கறது மாதிரி இருந்தது அப்படின்னா, அது அந்த குழந்தைக்கு தன்னுடைய திறன் மேலேயே நம்பிக்கையின்மையை டவுட்டை ஏற்படுத்திடும். அப்போ சந்தேகம் வந்துடும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை செயல்பட முடியாமல் போகும். இது 2வது ஸ்டேஜ் அவர் சொல்றாரு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு என்ன இருக்கும்னா, நம்ம சோசியோ சைக்கலாஜிக்கல் தானே சார் சொன்னீங்க, சைக்கோ சோசியல் சொன்னீங்களா, இங்க சோசியல்ங்கிறத எங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த முதல் ஸ்டேஜா இருக்கக்கூடிய பிறப்பிலிருந்து இருந்து 1 வயது வரை இருக்கக்கூடியதுல சமூகம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய தாய் அல்லது செவிலி தாய் அல்லது யார் அந்த பராமரிப்பாளர் கேர்டேக்கரோ அவங்க. 2வது ஸ்டேஜா இருக்கக்கூடிய 1 to 3 வயது இருக்கக்கூடிய அந்த முன்குழந்தை பருவத்துல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோர். இங்க பெற்றோர் மட்டும் இல்ல, பெற்றோரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்கள். ஏன்னா பெற்றோர் நல்லா சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க தப்பா சொன்னாலும் அது அப்படித்தானே போகும். அதனால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாரெல்லாம் இப்ப தாத்தா பாட்டி இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க, அந்த மாதிரி அந்த குழந்தையோட ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல 2வது ஸ்டேஜ்ல குழந்தை அட்டானமியை டெவலப் பண்ண வேண்டிய பொறுப்பு யாரோடது, சமூக சோசியல் பொறுப்பு யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற்றோருடையது அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு. அடுத்தது 3வது ஸ்டேஜ் எதை சொல்றாரு அப்படின்னா, விளையாட்டு பருவம் அப்படின்றது 3ல இருந்து 6 வயது வரலும் இருக்கக்கூடிய அந்த பருவத்தை சொல்றாரு. இப்ப 3 to 6 அப்படிங்கிற அந்த பருவம் பாத்தீங்கன்னா, இனிஷியேஷன் வெர்சஸ் கில்ட் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியேஷன்னா தானாக செயல்களை செய்யறதுக்கான அந்த இனிஷியேஷன், முன்முயற்சி, அதை குழந்தை எடுக்க முயற்சி பண்ற பருவம் தான் இந்த 3 to 6 அப்படிங்கிற அந்த பருவம். இந்த நேரத்துல நாம் அந்த குழந்தையினுடைய அந்த திறனை செயல்பட விடாம தடுத்துட்டோம்னா, அதாவது அது முயற்சி எடுக்குது அப்படின்னா, நீ இதெல்லாம் செய்ய முடியாது, உன்னை யாரும் இதை செய்ய சொன்னா அப்படின்னு அந்த குழந்தைய அதை செய்ய விடாம தடுத்தோம் அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைக்கு அதனால குற்ற உணர்ச்சி ஏற்படும். அதான் கில்ட்னு சொல்றாரு. இனிஷியேட்டிவ் அதுவா எடுக்குது. இப்போ நம்ம அதை தடுத்து அந்த குழந்தைய மிஸ்ட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ கில்ட் ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ இது செய்யக்கூடாது, தப்பு போல இருக்கு, நம்மளால செய்யக்கூடாது, நம்ம இதை போய் செஞ்சுட்டோம், அப்ப நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுரும். அதனால அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி ஒரு விதத்துல பாதிக்கும் அப்படிங்கிறது இந்த 3வது ஸ்டேஜ் இருக்கக்கூடிய விளையாட்டு பருவம், பிளேஃபுல் பீரியடு, 3ல இருந்து 6 வயது வரலும் உள்ள பருவம். இந்த பருவத்துல குழந்தையினுடைய இயல்பு என்னவா இருக்கு அப்படின்னா, நோக்கம். அந்த குழந்தை ஒரு நல்ல நோக்கத்துக்காக அதை செய்யுதான்றதை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம அந்த குழந்தை செய்யறது தவறா இருந்ததுன்னு நம்ம தடுக்கலாம். அதுக்காக எதையுமே தடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. அந்த குழந்தை செய்யறது சரியான விஷயமா இருந்ததுன்னா நம்ம அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறோம். அது தவறான விஷயமா இருந்தது அப்படின்னா அப்ப நம்ம தடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப அந்த குழந்தை வந்து ஒரு இந்த நம்ம பார்ப்போம், இந்த சின்ன குழந்தைங்கலாம் வந்து பொம்மைகள், அந்த சோப்பு சாமான்லாம் வச்சுட்டு விளையாடுது அப்படின்னா, அப்ப போய் கிச்சன்ல இருக்கிற ஒரு நைஃப் எடுத்துட்டு வந்து அதை வச்சு ரியல் நைஃப் வச்சுட்டு விளையாட போறேன் அப்படின்னு அந்த குழந்தை செய்யுதுன்னா அது ஆபத்தான விஷயம். தவறுதலா அந்த குழந்தை எங்கேயாவது குத்திக்கலாம், வெட்டிக்கலாம், அந்த மாதிரி நடந்துரும். ஸோ அப்ப அதை நம்ம தடுக்கணும். ஸோ இப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம அங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தும் இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அப்ப 3 to 6 வயதுல இருக்கக்கூடிய குழந்தைய அந்த குழந்தை தானா செயல்படுறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்குது அப்படின்னா, அப்ப இனிஷியேட்டிவ் எடுக்கிற குழந்தைய தடுக்க கூடாதுன்னு தானே சார் சொன்னீங்க. அப்படி தடுத்தா அது வந்து கில்ட்டா மாறிடும்னு சொன்னீங்களே, அதனால அப்ப அந்த குழந்தை கத்தி வச்சுட்டு விளையாடட்டும்
அல்லது நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய வேற ஏதோ ஒரு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஹசார்டஸ் பொருள் ஏதாவது ஒண்ணு வந்து இந்த குழந்தை பயன்படுத்திக்கிறதுக்கு அனுமதிக்கலாமா? கூடாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த இடத்துல நம்ம வந்து கவனிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார குடும்பம். ஆதார குடும்பம் நான் சொன்னது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும், குடும்பத்தோட ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் இந்த இடத்துல அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில, அதாவது இனிஷியேட்டிவ நல்ல இனிஷியேட்டிவ்ஸ டெவலப் பண்றதுக்கும், தவறான இனிஷியேட்டிவ்ஸா இருந்ததுன்னா அதை களைவதற்குமான முயற்சிகளை இந்த இடத்துல அந்த ஆதார குடும்பமா இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் செய்யணும். இது 3வது பருவமா இருக்கக்கூடிய எரிக்சனுடைய பருவம். 3 to 6 வயது வரலும் உள்ள குழந்தைகளுக்கான பருவம் இந்த பருவம். 4வது பருவம் எது அப்படின்னு சொல்றாருன்னா ஸ்கூல் ஸ்டேஜ், ஸ்கூலுக்கு போற அந்த குழந்தை, அந்த காலகட்டம். இது 6ல இருந்து 12 வயது வரலும் இருக்கக்கூடிய பருவம். இதுதான் நம்முடைய பெரும்பாலும் தொடக்கநிலை வகுப்புகள்ல இந்த பருவம் வந்துருது. 6 to 12ங்கிறது பாத்தீங்கன்னா 6 to 10 நம்ம கிட்ட 5ஆம் வகுப்பு வரலும் படிக்கக்கூடிய தொடக்கநிலை மாணவர்கள் இருப்பாங்க. 11, 12ன்னு பாத்தீங்கன்னா 6, 7 வகுப்புல உள்ள குழந்தைகள் வந்துருவாங்க. இப்ப இந்த நடுநிலை பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா அல்லது உயர்நிலை பள்ளிகளை பாத்தீங்கன்னா நடுநிலை பள்ளியை பொறுத்தவரையிலும் 4, 5 2 கேட்டகரி வருவாங்க. உயர்நிலை பள்ளிகளை பொறுத்தவரையிலும் 4ல இருக்கக்கூடிய ஆரம்பமும் 5ஆம் பருவமா இருக்கக்கூடிய குமரப்பருவமும் சேர்ந்து வருவாங்க. இப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம டீச்சர் நம்மளுடைய பொறுப்பு என்னன்றதை நம்ம 4வது பருவமா இருக்கக்கூடிய பள்ளி பருவம் அப்படிங்கிறதுல 6ல இருந்து 12 வயது வரல இருக்கக்கூடிய பருவம். இந்த பருவம் பள்ளி பருவம்னு சொல்லும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இந்த பருவத்துல குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு யாரு காரணகர்த்தாவா இருப்பா, இம்பாக்ட் பண்ண போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளியும் சுற்றுப்புறமும். சுற்றுப்புறம் அப்படின்னா அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ், அந்த தெருவு, அந்த பள்ளிக்கு போயிட்டு வர பாதையில இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இடத்துல குழந்தையுடைய வளர்ச்சியில இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சுற்றுப்புறமும் பள்ளியும், ஸ்கூல் அண்ட் த இம்மீடியட் என்விரான்மெண்ட். இந்த ரெண்டையும் நம்ம இங்க சொல்றோம். இந்த பள்ளி பருவம் அப்படிங்கிற 6 to 12 வயது இருக்கக்கூடிய பருவத்துல குழந்தைகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா உழைப்பு அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரி, உழைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் முதல்ல ஏற்படுது. அந்த சிறப்பா செயல்படணும் அப்படிங்கிற அந்த தொழில் திறன், உழைப்பு திறன் தோன்றுகிறது. அது அந்த உழைப்பு திறனை வந்து முடக்கப்பட்டால் அல்லது அவமானப்படுத்தப்பட்டால் அல்லது பாராட்டு இல்லாம போனது அப்படின்னா அப்போ அதனால என்ன ஏற்படும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி ஏற்படும். அப்ப இன்ஃபீரியாரிட்டி அல்லது இண்டஸ்ட்ரின்றது இங்க உழைப்பு திறனை குறிப்பிடுகிறது. தொழில் திறன் அல்லது உழைப்பு திறன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த செயல்படக்கூடிய அந்த திறன், செயல் திறனை தான் அங்க சொல்றோம். ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டிங்கிற ஸ்டேஜ் இங்க வருது. அந்த கான்ஃபிளிக்ட் பாசிட்டிவ் இண்டஸ்ட்ரி, நெகட்டிவ் இன்ஃபீரியாரிட்டி. ஸோ இப்ப என்னன்னா இந்த 6 to 12 வயதுல இருக்கக்கூடிய பள்ளி பருவத்துல குழந்தை காம்பிடன்ஸை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறது, தன்னிடத்துல இருக்கக்கூடிய திறன்களை வளர்த்துக்கொள்ள விரும்புறது. என்னென்ன திறன் இருக்கணும், பேசுதல் திறன், அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜ் ஸ்கில், LSRW மாதிரி ஸ்கில்ஸா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஸ்கில்ஸ், சைக்கிள் ஓட்டுறது அல்லது மற்ற கலைகளை கத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கலாம், டிராயிங் அல்லது டான்ஸ், இந்த மாதிரி ஏதோ திறன். ஸோ இது புதிய புதிய காம்பிடன்சி, அந்த காம்பிடன்சிஸை கத்துக்கணும், திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்ற பருவமாக இந்த பருவம் இருக்கிறது. ஸோ அப்ப அந்த குழந்தை புதிய திறன்களை கத்துக்கும் பொழுது அதை இந்த சுற்றுச்சூழலும் சுற்றுப்புறமும் பள்ளியும், அந்த இம்மீடியட் என்விரான்மெண்ட் அந்த ஸ்கூல், இந்த இதுல இருக்கக்கூடிய சொசைட்டி மெம்பர்ஸ் வந்து பாராட்டினாங்க அப்படின்னா அப்போ அது இன்னும் சிறப்பாக உழைக்க தூண்டும். அந்த இண்டஸ்ட்ரிங்கிற அதனுடைய அந்த தொழில் திறன் மேம்படும். இல்ல அந்த இடத்துல அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த குழந்தை தோல்வி அடைஞ்சிருச்சு, அப்ப தோல்வி அடைஞ்சதுனால அதை வந்து திட்டுறாங்க அல்லது அதை வந்து கடிந்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைகிட்ட இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடும் அப்படின்னு இந்த 4வது பருவத்தை வலியுறுத்துகிறார். இப்ப ஸ்கூல் ஸ்டேஜ் அப்படிங்கிற 6 to 12ல ஐ வாண்ட் டு சம் அப் திஸ் ஸ்டேஜ் எப்படின்னா, இப்ப பள்ளியில நம்ம இருக்கிறோம், இம்மிடியட் சுற்றுப்புறத்துல அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய தெருவில் உள்ள தெருவாசிகளா இருக்கட்டும், அந்த அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ள நெய்பர்ஸா இருக்கட்டும், எல்லாம் இருக்கிறாங்க. சோ இப்ப இந்த இடத்துல குழந்தை செய்யக்கூடிய ஒரு செயல் பாசிட்டிவான நல்ல செயலா இருந்தது அப்படின்னா அதை ஊக்குவிக்கிறது, அல்லது அந்த குழந்தை ஒரு முன்முயற்சி எடுக்குது, அது முழுமையான வெற்றி அடையலைன்னா கூட நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னா அதை பாராட்டி ஊக்குவிக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது அந்த குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த உழைப்பு திறன், அந்த தொழில் திறன் வளரும். இந்த மாதிரி இடங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த குழந்தையை முடக்கிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த குழந்தைகிட்ட தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற இன்ஃபீரியாரிட்டி வரும். ஸோ அப்ப இந்த ஸ்டேஜ்ல குழந்தை என்ன வளர்க்கணும்னு நினைக்குது அப்படின்னா தன்னுடைய திறமைகளை, காம்பிடன்சிஸை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல குழந்தைக்கு இதை வளர்த்து பாசிட்டிவா வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் இம்மீடியட் என்விரான்மெண்ட், இவங்களுடைய பொறுப்பு. இது 4வது ஸ்டேஜ். ஸோ 5th ஸ்டேஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா குமர பருவம். இதுதான் நம்ம பருவம், adolescent, the period of storm, the period of crisis என்னென்னமோ சொல்லியிருக்காரு. அப்ப அவ்வளோ ஒரு என்ன சொல்றது டெபினேஷன்ஸ், விளக்கங்களோட வந்திருக்கிற ஒரு பருவம் இந்த பருவம் தான். ஏன் இந்த பருவத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா
இதுதான் நம்ம சொன்னோம். இந்த இடத்துலதான் ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் வருது. இதுதான் அந்த டீனேஜ் நம்ம சொல்லக்கூடிய அந்த 12ல இருந்து 18 வயது வரலும் இருக்கக்கூடிய பருவம். டீனேஜ்ன்றது நம்ம ஆக்சுவலா வந்து 13 to 19 சொல்லுவோம், டீன் முடியறதுனால. இங்க குமரப்பருவம் இவருடைய இதுல வந்து 12 to 18 சொல்றாரு. ஸோ இந்த 12 to 18 பருவம் தான் நம்ம கிட்ட மிடில், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. 6ல இருந்து 12 வயதுக்குள்ள உள்ள வகுப்புல படிக்கக்கூடிய குழந்தைகளாக இவங்க இருப்பாங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு தான் யாருங்கிறத அடையாளம் காணக்கூடிய அந்த குழப்பம் ஏற்படுகிறது. ஐடென்டிட்டி, இதான் சொன்னோம். இந்த பருவத்துல ஆஹ் தன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் யாராக வரப்போறேன், யாரை பின்பற்றணும் அப்படிங்கிற அடையாள குழப்பம்லாம் அந்த குழந்தைக்கு வரும். ஸோ இப்போ இந்த அததான் முதல்ல சொன்னேன், இந்த பின்பற்றக்கூடியது அப்படிங்கிறதுல சரியான ரோல் மாடல் அந்த குழந்தை எடுத்துக்கிச்சு அப்படின்னா இட் வில் பிகம் எ குட் பர்ஃபார்மர். அந்த மாதிரி அந்த குழந்தை சொசைட்டில ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியோட வருவான். இல்லை அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ரோல் மாடலா அந்த குழந்தை தேர்ந்தெடுத்தது தவறான ஆளா இருந்தது அப்படின்னா அப்போ அந்த குழந்தையினுடைய ஆஹ் வளர்ச்சி டோட்டலா பாதிக்கப்படும். அதுதான் ரோல் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன ரோல் பண்ண போறேன் இந்த சொசைட்டில, வளர்ந்ததுக்கு பிறகு நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கிற அந்த குழப்பம்லாம் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இயல்பாவே இளமை பருவ நெருக்கடி அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏன் அப்படின்னா போத் பாய் அண்ட் கேர்ள் இவங்களுக்கு இந்த இடத்துலதான் அந்த கிளான்ஸ் உற்பத்தி ஆகிறது, அந்த அந்த மாற்றம்லாம் ஏற்படுது இல்லையா. ஸோ உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதும் இந்த இடத்துலதான் நடக்குது. அவனுடைய ஹையர் ஸ்டடீஸை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பார்ட்டும் இங்கேதான் இருக்கு. இப்ப 10ஆம் வகுப்பு போறான் அப்படின்னா அவன் உலகத்திலேயே அவ்வளவுதான். அந்த வீட்டுல உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தை 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போயிடுச்சு அப்படின்னா, அல்லது 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுற குழந்தை இருக்குன்னா அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு எந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, டிவி எல்லாம் கட் பண்ணிட்டு அப்பெல்லாம் இருந்துச்சு, இப்பயும் அப்படிதான் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இதை நாமளும் உருவாக்குறோம். யார் உருவாக்குறா, நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும், நம்ம அந்த மாதிரி சமூகத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த நெருக்கடி உருவாக்குறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு தேர்வு நடந்தாலும், ஒரு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, எந்த ஒரு தேர்வு நடந்தாலும் அந்த நேரத்துல அந்த குழந்தைகளுடைய மதிப்பெண்களை வச்சுட்டு எதிர்த்து வீட்டு குழந்தையோட, பக்கத்து வீட்டு குழந்தையோட, அல்லது வகுப்புல கூட படிக்கிற மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு அந்த குழந்தைக்கு நெருக்கடியை கொடுக்கறது எல்லாம் இந்த இடத்துல நடக்குது. ஸோ அப்ப நீ இப்படி எடுத்தனா நீ இந்த மாதிரி ஆக மாட்ட, இப்படிதான் அந்த குழந்தைய நம்ம அந்த இடத்துல ஆஹ் அந்த குழந்தைக்கு மன நெருக்கடியை அதிகமா கொடுக்குறோம். அதனாலதான் அந்த குழந்தைக்கு இந்த இடத்துல இந்த ஐடென்டிட்டியும் ரோல் கன்ஃபியூஷனும் வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஐடென்டிட்டியே முடிவு பண்ண முடியாம என்ன ரோல் பண்ண போறேன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஒரு முக்கியமான பருவமாக இந்த பருவம் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய எல்லாம் நம்மளை பொறுத்தவரையில் இந்தியாவில, தமிழ்நாட்டுல நம்முடைய இது என்னவா இருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் ஒரு 12ஆம் வகுப்புக்கான துறையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அப்படிங்கிறது எதிர்காலத்துல அவனுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, இதுக்கான துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உதவுகிறது. அப்படின்னா அப்ப காலேஜ்ல போய் எந்த குரூப்ல அட்மிஷன் வேணும்ன்றது உட்பட தேர்வு பண்ணக்கூடிய எல்லா முக்கியமான நேரமும் இங்கதான் நடக்குது. அதே நேரத்துல பிசிக்கலா பாத்தீங்கன்னா பிசிக்கல் சேஞ்சஸும் நடக்குது. ஸோ அப்ப அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஹார்மோன் பிரச்சனை, அது என்ன சொல்றது, அந்த மாதிரியான உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதனால அந்த உடல்ல ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய சோதனைகள், அவனுக்கு இப்பதான் எதிர்பாலின கவர்ச்சி ஏற்படுகிறது, அந்த காதல் மாதிரியான எண்ணங்கள் தோன்றுகிறது. இதுவும் இந்த இடத்துலதான் இருக்கு. அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய படிப்புகளும் இங்கதான் வருது. அதனாலதான் இந்த பருவத்தை அவர் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா இந்த பீரியட் ஆஃப் ஸ்டார்ம், புயல் வீசும் பருவம் அப்படின்னு எரிக்சன் வலியுறுத்துகிறார். ஸோ இந்த பருவத்துல நம்முடைய ரோல் என்ன அப்படின்றது அந்த குழந்தைக்கு வழிகாட்டுவதாக நம்ம இருக்கணும். யாரெல்லாம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இம்பாக்ட் பண்ணக்கூடியவங்க யார், அந்த குழந்தையை சரியான வழிக்கோ தவறான வழிக்கோ வழிநடத்தக்கூடிய இம்பாக்ட் யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒப்பார் குழு அப்படிங்கிற பியர் குரூப், இன்னொன்னு பிற குழுக்கள், கூட இருக்கக்கூடிய மற்ற குழுக்கள், அது சமூக குழுக்களா இருக்கலாம், ஏதாவது சங்கங்களா இருக்கலாம், அல்லது இந்த நடிகர் சங்கங்கள் மாதிரி இருக்கலாம், அல்லது ஏதாவது அமைப்புகளா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த அவனுக்கு விருப்பம் அதுல ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இட் வில் மேக் ஹிம் டு கோ அண்ட் ஜாயின் வித் தட். அந்த மாதிரி ஒரு இடத்தை ஏற்படுத்திடும். அடுத்தது சில ரோல் மாடலா சில தலைமையை எடுத்துக்கலாம். அது அரசியல் தலைமையா இருக்கலாம், சினிமா தலைமையா இருக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் தலைமையா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அதுல யாராவது ஒருத்தர இந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த அரசியல் பீரியட்ல இருக்கிற என்ன பண்ணுவோம்னா அவங்கள மாதிரி செயல்படணும் அப்படின்றத எடுத்துக்கோம். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரோல் மாடல் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த இடத்துல அந்த ரோல் மாடல் சரியான, இப்போ ஒரு சாதித்த ஒரு நல்ல ஒரு அது விளையாட்டு வீரரோ அல்லது தலைவரோ அல்லது யாரா வேணா இருக்கலாம், அவங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரி நானும் சாதிக்கணும், இந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்க போறான் அப்படின்னா அப்போ அது பாசிட்டிவான விஷயமா இருக்கும். பட் அதுக்கு மாறா ஏதாவது தவறான ரோல் மாடலை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ரோல் கன்ஃபியூஷன் அதனால அவனுடைய பருவமே, அதாவது எதிர்கால வாழ்க்கையே
மோசமா பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படுத்திவிடும். அப்படிங்கிறதுனால இந்த 5வது பருவமா இருக்கக்கூடிய அடலசன் பீரியட்ங்கிற குமர பருவம் 12 to 18 வயதுல இருக்கக்கூடிய இந்த பருவம் மிக 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 முக்கியமான பருவமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த பருவத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன கிரைசிஸ் ஏற்படும் சொல்லியிருக்காரு, ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அடையாள குழப்பம் ஏற்படக்கூடிய பருவம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்போ ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் சொன்னவரும் இவர் தான், எரிக்சன். இந்த பருவத்துலதான் நம்ம கிட்ட நடு உயர் மேல்நிலை வகுப்புல படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய ரோலும் இங்க முக்கியமானதாக இருக்கிறது. அவனுக்கு சரியான ரோல் மாடலை காமிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. இது இந்த பருவம் 5வது பருவம். 6வது பருவம் எது அப்படின்னு பார்த்தா முன் முதிர் பருவம் அப்படின்ற ஏர்லி அடல்ட்ஹுட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் எதுல இருந்து சொல்றாரு அப்படின்னா 18 வயதுல இருந்து 40 வயது வரலும் இருக்கக்கூடிய அந்த பருவத்தை சொல்றாரு. 18 to 40 அந்த ஏஜ் குரூப் சொல்றாரு. இதுல என்ன ஏற்படும் அப்படின்னா இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றாரு. இன்டிமசி அப்படின்னா நெருக்கம், ஐசோலேஷன்னா தனிச்சு போயிடுறது, யாரோடையும் சேராம தனித்து இயங்குவது. சோ இந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பருவத்துல அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது அப்படின்னா அன்பு தேவைப்படுகிறது. இந்த பருவத்துல மற்றவர்களோட நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது. இந்த நேரத்துலதான் இந்த காதல், திருமணம், இந்த மாதிரியான என்ன சொல்றது லைஃபோட அந்த மாதிரியான பார்ட் நடக்கக்கூடிய ஏஜ் குரூப் இதுதான். 18 to 40 அப்படிங்கிற இந்த ஏஜ் குரூப்ல தான் காதல் விழறது அல்லது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிறது, நண்பர்கள் நட்பு வட்டாரத்தை பெருக்கிக் கொள்வது, இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சோ இப்ப இது எல்லாமே பாசிட்டிவா நடந்தது அப்படின்னா அவர்களோட ஒரு இன்டிமசி, ஒரு நெருக்கம் ஏற்படும். இதெல்லாம் நெகட்டிவா போனது அப்படின்னா, அதாவது அந்த அவன் காதலிச்சவங்க வந்து அந்த எய்தர் பாய் ஆர் கேர்ள் யாரா இருக்கட்டும், அந்த ஆப்போசிட் வந்து அவனை ஏமாத்திடுறாங்க அப்படின்னா அப்ப அவன் தனிமையை விரும்ப ஆரம்பிப்பான், ஐசோலேஷனுக்கு போவான். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் இங்கதான் விரிவடையுது. அந்த நண்பர்கள் அவனை ஏமாத்திட்டாங்க அல்லது இவனை கழட்டி விட்டுட்டாங்க, தனித்து என்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு நினைக்கிறான் அப்படின்னா அப்ப திரும்ப ஐசோலேஷனுக்கு போவான். அப்ப இந்த மாதிரி இந்த எய்தர் திஸ் ஆர் தட் இன்டிமசி ஆர் ஐசோலேஷன் அப்படிங்கிற கான்ஃபிளிக்ட் இங்க வரும். அப்ப இந்த இடத்துல இம்பாக்ட் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள், பல்வகை குழுக்கள், அப்புறம் இந்த பால் தொடர் உறுப்பினர். பால் தொடர் உறுப்பினர்கள்னா இப்ப பாயா இருந்தா கேர்ள், அந்த மாதிரியான எதிர்பால் உறுப்பினர்கள் இவங்க தான் பால் தொடர் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவங்க. இவங்க தான் இப்போ இந்த இடத்துல திருமணம்லாம் நடந்தது அப்படின்னா கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தான் வருது. ஸோ அப்ப இவங்க எல்லாருமே இந்த இடத்துல அவனுடைய சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கான இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு பாயிண்ட். இது முன் முதிர் பருவம் அப்படிங்கிற ஏர்லி அடல்ட்ஹுட் ஸ்டேஜ், 18 இருந்து 40 வயது வரலும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ். அடுத்தது 7வது ஸ்டேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லேட் அடல்ட்ஹுட் பீரியட், அது பின் முதிர் பருவம் அல்லது போஸ்ட் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பருவத்துல இது வந்து 40க்கு பிறகு 65 வயது வரல இருக்கக்கூடிய அந்த பருவம், 40 to 65 வயசு. இந்த பருவத்துல பாத்தீங்கன்னா மெயினா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப கடமைகள், அந்த குடும்ப கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தன்னோட யாரெல்லாம் வந்து பங்கெடுத்துக்கிறாங்களோ அவங்க, இது எல்லாம் அங்க வரும். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சமூக பங்களிப்பின் மூலமாக தன்னுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி, அந்த உற்பத்தி திறனை, அந்த ஆக்கப்பூர்வமான திறனை பெருக்கிக் கொள்வதற்காக அந்த உயிரினம் முயற்சி செய்கிறது, மனிதன் முயற்சி செய்வான். அதனால இந்த இடம் என்ன அப்படின்னா ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டேக்னேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாசிட்டிவா நடந்தது அப்படின்னா அவனுடைய ஆக்கத்திறன் அல்லது உற்பத்தி திறன் அல்லது அந்த செயல்படக்கூடிய திறன், செயல்திறன் இது அதிகரிக்கும். நெகட்டிவா நடந்தது அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல அவனுடைய இது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேக்னேஷன், அதாவது தேக்கத்துல இருந்துரும், வளர்ச்சி அதுக்கு மேல இருக்காம போயிடும். இது 40 to 60 அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஏன்னா இந்த ஸ்டேஜ் தான் குடும்பத்தினுடைய அடுத்த தலைமுறை, அதாவது அவங்களுடைய குழந்தைகள் அவங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு வழிகாட்டணும், குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்களிக்கணும், சமூகத்துக்கும் சில சேவைகளை செய்ய வேண்டியிருக்கும். இதெல்லாம் கரெக்டா நடந்தது அப்படின்னா ஜெனரேட்டிவிட்டி அப்படிங்கிற அவனுடைய ஆக்கத்திறன், உற்பத்தி திறன் அல்லது செயல்திறன் அதிகரித்து காணப்படும். இதெல்லாம் நடக்கல அப்படின்னா அவனால சரியா சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லா வழி நடத்த முடியல, தன்னுடைய குழந்தைகளுக்கு சரியா நல்ல கல்வியை, உணவை, உடை இதெல்லாம் தர முடியல, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அப்ப அவனுக்கு வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வந்து ஒரு தேக்க நிலை ஏற்படும், முன்னேற்றம் இல்லாத தேக்க நிலை ஏற்படும். இதுதான் இந்த 2வது இருக்கக்கூடிய 7வது பருவமா இருக்கக்கூடிய பின் முதிர் பருவம் அப்படிங்கிற அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட். இந்த இடத்துல சரியான முறையில அந்த மனிதனை
பராமரிப்பவர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க, அக்கறையோட இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவனுடைய ஜெனரேட்டிவிட்டின்றது அதிகரிக்கும். இது இந்த 7வது பருவ ஸ்டேஜ் சொல்றாரு. அடுத்து லாஸ்ட் ஸ்டேஜ் 65 வயதுக்கு மேல அப் டு டெத், அந்த 65 வயதும் அதற்கு மேலும் இருக்கக்கூடிய பருவத்தை தான் முதிர்ந்த பருவம். அதுதான் என்ன சொல்றாருன்னா லேட் அடல்ட் கூட, அதாவது அடல்ட் கூடோட இறுதி பருவமா இருக்கக்கூடிய பருவம். இந்த பருவத்துல 2 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா மன நிறைவு இருக்கும், அப்படி இல்லைன்னா டிஸ்பேர் அப்படிங்கிற விரக்தி இருக்கும். மன நிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் வந்து இது வரலும் 65 வயசு ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த 65 ஆண்டுகள் என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்க்கும் பொழுது தன்னுடைய அந்த பார்வை அந்த வாழ்க்கை நல்ல மனநிறைவை தரக்கூடிய வாழ்க்கையா இருந்தது, நல்லது செஞ்சிருக்கோம், நம்ம குடும்பத்தில் உள்ள நம்முடைய குழந்தைகள் மற்றவங்களை எல்லாம் நல்லபடியா ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி இருக்கிறோம், குடும்பத்துக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேமிச்சு கொடுத்துருக்கோம், எல்லாரும் நல்லா வச்சிருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்க. அதே மாதிரி சமூகத்துக்கும் நம்மளால முடிஞ்ச பங்களிப்பு செய்திருக்கிறோம், சமூகமும் இப்போ நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு சமூகத்துல ஒரு நல்ல மரியாதை பெற்றிருக்கிறோம், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ அந்த மனிதனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா இந்த மனநிறைவு அப்படிங்கிற இன்டெகிரிட்டி ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா அதை பின்பற்றி இருந்தா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செஞ்சிருந்தா நான் நல்லா வந்திருக்கலாமே, அந்த வாய்ப்பை விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது டிஸ்பயர் அப்படிங்கிற அந்த விரக்தி ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பருவத்துலதான் அவனுக்கு விஸ்டம் அப்படிங்கிற அந்த அறிவு அல்லது ஞானம் அது வந்து ஏற்படுகிறது. இந்த இந்த லாஸ்ட் ஸ்டேஜா இருக்கக்கூடிய 65 அண்ட் அபவ்ல இருக்கக்கூடிய முதுமை பருவம், அந்த அடல்ட்ஹுட் அந்த ஸ்டேஜ்ல, லேட் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல யாரு இம்பாக்ட் பண்ணுவா அப்படின்னா மனித இனம், இந்த ஹோல் ஹியூமானிட்டியுமே அதற்கு பொறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த எரிக்சனுடைய கோட்பாடு மற்றவங்களோட கோட்பாடுல இருந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித வளர்ச்சியில உணவு, உடை, பாலுணர்வு போன்ற உடல் தேவைகளை நிறைவேற்றதை விட சமூக பிரச்சனைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கோட்பாடாக இந்த எரிக்சனுடைய கோட்பாடு இருக்கு. அதனாலதான் இதை நம்ம சைக்கோ சோசியல் தியரியா நம்ம சொல்றோம். இந்த தியரி இவரோட தியரி. இப்ப திரும்ப நான் சொல்லிடுறேன், இவருடையது வாழ்க்கையில பிறப்புல இருந்து இறப்பு வரலும் உள்ள எல்லா ஸ்டேஜையும் 8 நிலைகளாக பிரிச்சிருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கும் என்ன ஏஜ் குரூப், அதுல என்னென்னலாம் நடக்கும், என்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட் ஏற்படும், மன போராட்டம் ஏற்படும் அப்படிங்கறத சொல்றாரு. ஒண்ணு பாசிட்டிவான மன போராட்டமா இருக்கும், இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும். ஸோ இந்த பாசிட்டிவுக்கும் இந்த நெகட்டிவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நிலை தான் மன போராட்டம். இங்க போறதா அங்க போறதாங்கிறது. இதுக்கு யாரெல்லாம் இம்பாக்ட் பண்ணுவாரு ஒரு ஸ்டேஜ்லயும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப அவங்க இந்த இம்பாக்ட் பண்றவங்க சரியான முறையில இம்பாக்ட் பண்ணாங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், இவங்களோட இம்பாக்ட் தவறா இருந்தது அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதான் இந்த 8 நிலைகள்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜ்ல இருந்து எரிக்சன் சொல்றாரு. சோ இவருடைய இது மனிதனுடைய வாழ்நாள் முழுவதையும் வரையறுத்து சொன்னதுனால இது லைஃப் ஸ்பேன் தியரியாக, ஆயுட்கால கோட்பாடாக இவருடைய கோட்பாடு வழங்கப்படுகிறது. ஸோ இந்த கோட்பாடு நம்முடைய இந்த தியரி படி, சிலபஸ் படி முதலாவதாக இருக்கக்கூடிய சைக்கோ சோசியல் ஸ்டேஜஸ் ஆஃப் எரிக்சன் அப்படிங்கிற அந்த கோட்பாடு. ஸோ இப்போ இது நம்ம முடிச்சிட்டோம். இவருடைய கருத்துக்களை நம்ம இப்ப நிறைவு செய்திருக்கிறோம். 2வது நம்ம பார்க்க போறது ஜீன் பியாஜே அப்படிங்கிற உளவியல் அறிஞருடைய கோட்பாடு. ஓகே, ஜீன் பியாஜேவோட கோட்பாடுக்கு பேரு அறிவு வளர்ச்சி கோட்பாடு, தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பை ஜீன் பியாஜே. இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர் ஜீன் பியாஜே. இவருடைய கோட்பாடு குழந்தைகள், இவர் முழுக்க முழுக்க எதை பேசுறாரு அப்படின்னா குழந்தைகளை பத்தி மட்டும் தான் பேசுறாரு. குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரலாம் தான் இவர் பேசுறாரு. நம்ம முதல்ல பார்த்த எரிக்சன் வந்து முழு மனித ஆயுட்காலத்தை பத்தி பேசிட்டாரு. ஆனா இவரு குழந்தைகளை பத்தி மட்டும்தான் இவர் பேசுறாரு. ஸோ இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை எப்படி செயல்படுத்துறாங்க, அந்த செயல்படுத்தக்கூடிய தகவல்களை வைத்துக்கொண்டு அவர்களுடைய சிந்தனை திறன் எப்படி வளர்கிறது அப்படின்னு ஒரு நிலையாக அவர் வந்து பகுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைகளை எல்லாம் லிட்டில் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுடைய மனம் அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணுது. அதனால அவர்களுடைய சிந்தனை திறன் ஒரு அறிவியல் அறிஞரை போல மன ப்ராசஸ் எல்லாம் நடந்து அதன் மூலமாக அந்த குழந்தைகள் வளர்ச்சி அடைகிறார்கள் அப்படிங்கிறதுனால அவங்கள லிட்டில் சயின்டிஸ்ட் அப்படின்னே சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய மன வளர்ச்சியில இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பண்புகள்லாம் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது இவருடைய அந்த கோட்பாட்டுல
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அறிவாற்றல் வளர்ச்சிக்கு என்னென்னலாம் காரணிகள் இருக்குன்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, சில விஷயங்களை அவர் சொல்றாரு, சில கான்செப்ட்ஸ் சொல்றாரு. என்னென்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கீமா அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. இந்த ஸ்கீமானா என்ன அப்படின்னா, மூளையில சேமித்து வைக்கப்படக்கூடிய அறிவினுடைய அடிப்படை அலகுகள் அல்லது அறிவு கட்டமைப்புகள், மனக்கட்டமைப்புகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம மென்டல் பில்டிங் பிளாக்ஸ் சொல்றாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தின ஒரு கான்செப்ட, ஒரு ஐடியாவை நம்ம மைண்டுக்குள்ளார மூளையில சேமித்து வைக்கப்படுகிறது. அததான் ஸ்கீமா அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள் நமக்கு முக்கியம். ஏன்னா பின்னாடி இந்த வார்த்தைகளை வச்சுதான் அவர் அந்த ஸ்டேஜஸ் விளக்கி இருக்காரு. இந்த ஸ்கீமா எப்படி மாறும் அப்படிலாம் சொல்லுவாரு. அதனால சோ அப்ப ஸ்கீமாவுக்கு அடுத்த ஸ்டேஜ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடாப்டேஷன், அந்த பொருந்தி போதல் அல்லது இணக்கமாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த அந்த ஸ்டேஜ்ல நம்ம சொல்லலாம். அந்த ஸ்கீமாவுக்கு அடுத்தது இது என்னன்னா, புதிய அந்த சூழல் ஏற்படும் பொழுது அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வதற்காக ஏற்படக்கூடியதுதான் இணக்கமாதல் அப்படின்னு சொல்றாரு, அடாப்டேஷன். இந்த அடாப்டேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வகை நடக்கும்னு சொல்றாரு. ஒண்ணுக்கு பேர் அசிமிலேஷன், இன்னொன்னுக்கு பேர் அகாமடேஷன். அதாவது உள்வாங்கிக்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கிறதை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தின் மூலமாக இந்த இணக்கமாதல் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்றாரு. அடாப்டேஷன்ல ஒண்ணு உள்வாங்குதல் அசிமிலேஷன், இன்னொன்னு அகாமடேஷன் மாற்றி அமைத்தல் அல்லது பொருத்துதல், அந்த சூழ்நிலைக்கு பொருந்த வைக்கிறது. அது இப்ப என்ன சொல்றாருன்னா, புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் அந்த செயல்முறைக்கு பேர் தான் இணக்கமாதல் அல்லது அடாப்டேஷன். அது என்ன அடாப்டேஷன் அப்படின்னா, இப்போ ஸ்கீமா அப்படின்றத நம்ம அந்த ஸ்கீமாவை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இது நல்லா கிளியரா புரியும் உங்களுக்கு. ஸ்கீமாங்கிறது என்ன அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த அந்த குழந்தையா இருக்கும் பொழுது, குழந்தை பருவத்துல அந்த குழந்தை ஒரு விஷயத்த பாக்குது அப்படின்னா, இதை இப்படிதான் அப்படின்னு மைண்ட்ல கற்பனை பண்ணி ஏத்திக்குது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மென்டல் பில்டிங் பிளாக்ஸ். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக அது மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கும். அது ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவரையிலும் பார்க்காத ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும் பொழுது, ஓ இது இப்படி இருக்கு அப்படின்னு புதிதாக ஒரு விஷயத்தை மாற்றி அந்த குழந்தை தெரிந்து கொள்கிறது. இந்த மாற்றி தெரிஞ்சுக்கிற அந்த சூழ்நிலை தான் ரெண்டு விதமா நடக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமாவை மனசுல வச்சுக்கிட்டு இதுவும் அதோட ஒத்து போனது அப்படின்னா அதேதான் இது அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய உள்வாங்கிக்கிற அசிமுலேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இல்ல இது வேற அது வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அது வேற இது வேறன்னு புதிதாக ஒரு ஸ்கீமாவை மைண்ட்ல பதிவு பண்ணி வைக்கிறது ஒண்ணு. அப்ப அந்த ஸ்கீமான்றதுதான் பதிவுகள். அந்த ஸ்கீமாவை புதிய சூழல்ல ஒரு ஸ்கீமா வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு உள்வாங்கிக்கிற அசிமுலேஷன், இன்னொன்னு மாற்றி அமைக்கக்கூடிய அகாமடேஷன் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் அதுல கொடுத்துருக்கிறது மாதிரி, குழந்தை ஃபர்ஸ்ட் வீட்டுல ஒரு நாயை பாக்குது, இல்ல தெருவில் ஒரு நாயை பாக்குது. 4 காலோட இருக்கிற நாயை பார்த்த உடனேயும் 4 கால இருந்தா என்னன்னா அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுக்கு பேர் நாய், டாக்னு சொல்லி கொடுக்கும். நாயின்னு பேர் சொல்லி கொடுக்கறது இல்ல, டாக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அது டாக்னு அந்த குழந்தை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதே மாதிரி 4 கால இருக்கக்கூடிய மற்ற விலங்கை பார்க்கும் பொழுதும் அதுவும் டாக் அப்படின்னு குழந்தை நினைக்கிறது தான் ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமா. 4 காலில் இருந்தா அது டாக்னு அது மைண்ட்ல ஒரு ஸ்கீமா பதிவாயிருக்கு. அதுதான் பில்டிங் பிளாக் பில்ட் இன் த பிரெயின் ஆஃப் த சைல்டு. அப்ப 4 காலில் இருக்கிற அந்த விலங்குக்கு பேரு நாய் அப்படின்னு அதோட மைண்ட்ல பதிவாயிருக்கு. இப்போ புதிதா வேற ஒரு 4 கால் விலங்கை பார்க்கும் பொழுது முதல்ல அந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த ஏற்கனவே தெரிஞ்ச அந்த 4 கால் விலங்கான நாய் தான் இதுவும் நினைக்கும். ஆனா அந்த நாய் வேற மாதிரி இருந்து இதுவும் பெரிய நாய் போல இருக்கு அப்படின்றது மாதிரி. ஏன்னா அது தெரியும்ல, அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா மற்றவங்க எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க. அப்ப அது மாதிரி இதுவும் பெரிய அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைக்கும். இதைதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா அசிமுலேஷன் அப்படிங்கிற உள்வாங்குதல் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே தெரிந்த அறிவை கொண்டு புதிய தகவல்களை அப்படியே ஏற்றுக்கிறது. அப்ப நம்ம ஏற்கனவே 4 கால் விலங்குனா நாயின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த குழந்தை அதே மாதிரியே இருக்கக்கூடிய மற்ற 4 கால் விலங்கையும் பார்த்துட்டு அது பூனையோ மாடோ அதை பார்த்துட்டு அதுவும் நாய் தான், இது கொஞ்சம் பெரிய நாய் அப்படின்னு நினைச்சுக்குது அப்படின்னா அப்போ அது அசிமுலேஷன். அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தைக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த நாயின்றது குறைச்சது. ஆனா இந்த நம்ம இப்ப பார்த்திருக்கிற இந்த பெரிய நாயா இருக்கக்கூடிய மாடோ அல்லது வேற ஏதோ ஒண்ணு பூனை ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அதே மாதிரி செய்யல அப்படின்னும் பொழுது இப்பதான் அதுக்கு தெரியுது. அப்ப இது வேற அது வேற. இது இப்படி பார்க் பண்ற டாக், இது பார்க் பண்ணல, இது மியூ பண்ண கேட்டு அப்படின்றத மாத்துச்சு. இதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப ஸ்கீமாவை மாற்றி அமைத்தல். இப்பதான் அந்த குழந்தை ரெண்டுக்குள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டு இது வேற அது வேறன்னு தெரிஞ்சுக்கிறது. இது அந்த அடாப்டேஷன்ல நடக்கக்கூடிய 2வது வகை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறதா ஈக்லிபிரேஷன். ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, சமநிலைனா அந்த ஈக்லிபிரேஷன் அப்படிங்கிற சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கருத்து. என்ன சொல்றாருன்னா,
இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், 4 கால்ல இருக்கிறது டாக்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அப்புறம் ஒரு பூனையை காட்டி இதுக்கு பேர் பூனைன்னு சொல்லி இது மாதிரி ஒரு 4 விலங்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. திடீர்னு நீங்க சொல்லி கொடுத்த 4 விலங்கு இல்லாத 5ஆவதா ஒண்ணு வந்து அதை வந்து பார்க்கும்பொழுது இந்த 4ல ஒண்ணுதான் நினைச்சு அது நாய் என்னது, பூனை என்னது, மாடு என்னது, ஏதோ ஒண்ணு சொல்லுது. இது இல்லாம நீங்க இல்லப்பா இதுக்கு பேர் வந்து சிங்கம் அப்படின்னு காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா 4 கால் விலங்குல 4 ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப அது இல்லாம புதுசா சொல்றாங்க. அப்ப எத்தனை தான் இருக்கும் அப்படின்னு அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு திகைப்பு அந்த மாதிரி ஏற்படுச்சு அப்படின்னா, அப்போ அந்த உள்வாங்குதல் அல்லது பொருத்துதல் அப்படிங்கிற இந்த அசிமுலேஷன் அண்ட் அகாமடேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஏற்கனவே உள்ளது அப்படியே பொருத்தி போக்குறதுக்கு பேரு அசிமுலேஷன் உள்வாங்கிறது. புதிய சூழ்நிலையில அதை மாத்தி அமைச்சுக்கிறதுக்கு பேரு அகாமடேஷன் சொன்னோம் இல்லையா. சோ இப்ப இந்த நிகழ்வுல ஒரு தடை ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னா அந்த நிலைக்கு பேரு தான் ஈக்குலிபிரேஷன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அந்த குழந்தை கேள்வி கேட்கும், அன்னைக்கு 4 கால் இருந்த உன்னை பார்த்து நாயின்னு சொன்னேன், அப்புறம் ஒரு நாள் அந்த 4 கால் இருந்தது குட்டியா ஒண்ணு இருந்தது அதை பார்த்து பூனைன்னு சொன்னேன், அப்புறம் அங்க ரோட்ல ஒண்ணு போனது அதை மாடுன்னு சொன்னேன், இப்ப நீ இந்த இதை பார்த்துட்டு இதை சிங்கம்னு சொல்றியே, எல்லாத்துக்கும் 4 கால் தானே இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். அல்லது 4 தானே இருக்கு அப்படி ஏதோ அந்த குழந்தை தெரிஞ்சதெல்லாம் அது கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப தோணுன்னு பேசாம வாயை மூடிட்டு வாய் சிங்கம்னு சொன்னா கேட்டுட்டு போ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அப்ப அந்த குழந்தைகிட்ட மனதுல அந்த ஈக்குவல் அப்படிங்கிறது நடக்காம போய் அந்த குழந்தைகிட்ட மனப்பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக அதுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்து இது என்ன, இது மாதிரி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு மொத்தத்தையும் சொல்ல முடியலாம் கூட, இன்னும் இருக்கு அப்படிங்கிறதையாவது அந்த குழந்தைக்கு சொல்லும் பொழுது அப்ப அந்த குழந்தைக்கு அப்போ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் அந்த குழந்தைகிட்ட ஏற்படும். அதுக்கு பேர் தான் சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிற ஈக்குலிபிரேஷன் அப்படின்ற முக்கியமான கான்செப்ட். இது சொல்றேன். அப்போ இந்த அறிவு வளர்ச்சியில இந்த 4 விஷயங்கள், அதை 4ன்னு சொல்றதை விட 3 தான் எடுத்துக்கணும். ஏன்னா இணக்கமாதல்ல தான் இது 2 இருக்கு. ஸ்கீமா, அடாப்டேஷன், ஈக்குலிபிரேஷன். அதுதான் இந்த அடாப்டேஷனுக்குள்ளார அசிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு, அகாமடேஷன்ங்கிற ஒரு மாடல் இருக்கு. அப்போ ஸ்கீமா அப்படிங்கிற திட்டம், அதான் பில்டிங் பிளாக்கா மைண்டுக்குள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட். இது பேசிக்கா உள்ள பார்க்க அந்த குழந்தை சேமிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரைட். அடுத்தது அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை புதியதாக ஒண்ண பார்க்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதுக்கு பேரு அடாப்டேஷன் அப்படிங்கிற இணக்கமாதல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இணக்கமாதல் நடக்கும் பொழுது அதுல 2 வகையா நடக்கும். அதுல ஒண்ணுதான் உள்வாங்கிக்கிறது, ஏற்கனவே இருக்கிறத அப்படியே பழைய விஷயத்த புதுசுக்கு பொருத்தி பார்க்கறது, அதுக்கு பேரு அசிமுலேஷன் அப்படிங்கிற உள்வாங்கிறது. இன்னொன்னு மாற்றி அமைத்தல் அப்படிங்கிற அகாமடேஷன். சோ இப்ப இந்த 2 விஷயங்கள் அந்த அறிவாற்றல் வளர்ச்சியில அகாமடேஷன் அடாப்டேஷன் அப்படிங்கிற இணக்கமாதல் ஸ்டேஜ்ல இந்த 2ம் நடக்கும். 3ஆவதா உள்ளது ஈக்குலிபிரேஷன் அப்படிங்கிற சமநிலைப்படுத்தல். இந்த அகாமடேஷனும் அசிமுலேஷனும் நடக்கும்போது, உள்வாங்கிறதும் மாற்றி அமைக்கிறதும் நடக்கும் பொழுது அந்த மனத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை குழந்தை கொடுக்கிறது தான் சமநிலைப்படுத்தல் அப்படிங்கிற ஈக்குலிபிரேஷன். இந்த ப்ராசஸ் ஒரு குழந்தையினுடைய மூளையிலையும் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுதான் பியாஜேவோட முக்கியமான கருத்து. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சி அப்படின்னா ஸ்கீமா, அடாப்டேஷன், இந்த அடாப்டேஷன் இன் 2 ways ஆஃப் அசிமுலேஷன் அண்ட் அகாமடேஷன், அப்புறம் ஈக்குலிபிரேஷன் அப்படிங்கிற இந்த 3 நிலையில இது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுதான் ஜீன் பியாஜேவோட அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு அப்படிங்கிற காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், இவரோட பிரின்சிபல். ஓகே. இப்ப இதுல அவர் 4 நிலைகளை குறிப்பிடுகிறார். இந்த 4 நிலைகள் அவர் சொன்ன 8 நிலைகள் மாதிரி அவர் மொத்த மனித வாழ்க்கைக்கு 8 நிலைகளை குறிப்பிட்டு, இப்போ இவரை பொறுத்தவரையிலும் ஜீன் பியாஜேவை பொறுத்தவரையிலும் குழந்தை பருவத்தை மட்டும்தான் கணக்கில் எடுத்துட்டு இருக்காரு. இந்த பருவத்தை அவர் 4 நிலைகளாக பிரிச்சிருக்கிறார். அதுல ஒண்ணு வந்து சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிற புலன் இயக்க நிலை. சென்சாரி மோட்டார்னாலே நமக்கு தெரியும், அந்த குழந்தை தன்னுடைய சென்சார் மூலமாக அறிவை பெறுவது, அதான் சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ், புலன் இயக்க நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது பிறந்ததிலிருந்து 2 வயது வரலும் இருக்கக்கூடிய குழந்தை. இப்போ இந்த நிலையில குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள்ல இருந்து தன்னை வேறுபடுத்தி விழிப்புணர்வு பெறுகிறது. நம்ம வேற, நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் வேற அப்படின்றத இந்த 0 to 2ங்கிற அந்த ஏஜ் குரூப்ல குழந்தை பெறுகிறது. தன்னுடைய புலன்களாக இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், உடல் அசைவுகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக அந்த குழந்தை அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறது. நமக்கு நல்ல ஒரு 6 மாசத்து குழந்தை கையில எந்த பொருள் கிடைச்சாலும் அது வாயில போட்டு கடிச்சுதான் பார்க்கும். ஸோ இப்ப அந்த பொருளை அந்த குழந்தை உணர ஆரம்பிக்கிறது எப்பன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த சென்சார் மூலமா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதனுடைய மற்ற சென்சார். இப்போ வந்து அந்த குழந்தை ஆரம்பத்துல பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்கும், பசிக்கும் போது அழுவும், பால் கொடுப்பாங்க, தூங்குவோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் இருக்கு.
இப்படியே இருந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு தான் சுத்தி இருக்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கும் இல்ல. சோ அப்போ அந்த முதல் 2 ஆண்டுகள்ல முதல்ல 6-7 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை கண்ணு, அப்புறம் காது, அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டா ஒரு இனிமையான சவுண்ட் அம்மாவோட குரல் கேட்டதுன்னா அந்த குழந்தை சிரிக்கிறது, ஏதாவது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அப்படின்னா அந்த நாய்ஸ் அப்படின்னா அந்த குழந்தை வந்து பயந்து அலறது, கத்துறது, அழறது இதெல்லாம் நடக்கும் இல்லையா. இப்ப இதெல்லாம் வந்து அந்த சென்சார் மூலமாக குழந்தை தன்னுடைய ஆஹ், சுற்றி இருக்கக்கூடிய உலகம் இம்மிடியட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த உலகத்தை முதல்ல உணர ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 மாதங்களுக்கு பிறகுதான் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் நம்ம கண்ணு முன்னாடி தெரியலன்னா கூட அது இந்த உலகத்துல எங்கேயோ இருக்கும் அப்படிங்கறத அந்த குழந்தை உணர ஆரம்பிக்கிறது. அதுதான் அப்பதான் அந்த 8 மாதங்களுக்கு பிறகுதான் அந்த குழந்தைக்கு அதை வந்து தூங்கி முழிச்சிருக்கிற நேரத்துல அவங்க அம்மா இல்ல, வெளியில எங்கேயாவது இருக்காங்க, அல்லது ஒரு கிச்சன்ல இருக்காங்க, அல்லது வேற வேலை பாக்குறாங்க, அல்லது அலுவலகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா கூட அதை உணர ஆரம்பிக்கக்கூடியதா அப்பதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலாம் அதை சுத்தி எப்பயுமே ஆள் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்றத பண்பட்டுலதான் அந்த குழந்தை இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் பருவமா இருக்கும். இந்த பருவத்துல சைக்கோ மோட்டார்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய புலன்களால இயங்கி அறிவை பெறுகிறது. அதனால இது சைக்கோ மோட்டார் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ். சென்சரி மோட்டார்னால அதுதான், சைக்கோ மோட்டார்னால அதுதான் புலன் இயக்க நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு அடுத்தது அந்த சென்ஸ் மூலமா செய்யறதுனால அந்த சென்சரி மோட்டார்னு சொல்றோம். சைக்கோ மோட்டார்னால அதுதான் புலன் இயக்க நிலை அப்படிங்கிற அந்த நிலை. புலன் இயக்க நிலை 0 to 2 இந்த ஏஜ். இந்த ஏஜையும் அந்த பேரையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பண்பையும் தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இதான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க, இங்க வேற அங்க வேற, பட் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும். அடுத்தது செயலுக்கு முற்பட்ட நிலைன்றது இவர் சொல்லக்கூடிய 2வது நிலை. அது என்ன அப்படின்னு சொல்றாருன்னா ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ங்கிறது 2-7 வயது வரலும் இருக்கக்கூடிய அந்த பருவத்தை அவர் சொல்றாரு. இந்த பருவத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி அறிவு வளர ஆரம்பிக்கும். அப்பதான் குழந்தை அம்மால இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கும். அப்ப அது மட்டும் இல்லாம நம்ம இந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, சிங்குலர் ப்ளூரல் டிஃபரன்சஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் டிஃபரன்ஸ் இதெல்லாம் இருக்கும். நான் நாளைக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜ் இங்கதான் ஆரம்பிக்குது. அப்போ லாங்குவேஜ் வளருது. அப்புறம் இந்த குறியீடுகள், படங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைகள் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் நம்ம அந்த வீட்டுல குழந்தை பிறந்தோடனே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வைப்பாங்களே கலர் கலரா படம் போட்ட புக், அதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துறோம் இல்லையா, அதுல உள்ள படங்களை எல்லாம் பார்த்து குழந்தை அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கும். ஆப்பிள், ஆக்ஸ் அப்படின்னு ஏபிசிடிக்குள்ள படம் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். இது இந்த இடத்துல ஆரம்பிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன எதிர்பார்க்க கூடாது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட லாஜிக்கல் திங்கிங் வளர்ந்துருக்காது. ஆனா நம்ம பண்ற முக்கியமான தப்பு என்ன தெரியுமா, இந்த 2 to 7 வயசுல இருக்கிற குழந்தைகிட்ட போய் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா ஒரு கஷ்டமான கேள்வி கேட்போம். இப்ப வரலும் கேட்டா கூட நம்ம அதுக்கு பதில் நேர்மையா சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். ஆனாலும் அந்த குழந்தை அந்த 2 வயசுல இருந்து 7 வயசு வரல இருக்கிற குழந்தைய பார்த்து இந்த கேள்வியை நம்ம கேட்போம். நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்றோம் நம்ம. சோ ஏன்னா அந்த குழந்தைக்கு லாஜிக்கல் திங்கிங்கே வளர்ந்திருக்காத சூழ்நிலை இந்த இந்த ஏஜ், இந்த செயலுக்கு முற்பட்ட ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ன்றது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல முக்கியமான பண்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஈகோ சென்ட்ரிக்கா இருக்கும் அந்த குழந்தை. ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னா அந்த குழந்தைக்கு தன்னை மையப்படுத்தி தான், மற்றவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்றது ஒண்ணு கிடையாது. அதாவது இப்ப எனக்கு சாக்லேட் வேணும்னா வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னா வேணும், அல்லது இந்த பொம்மை வேணும்னா வேணும், இதை நாளைக்கு வாங்கி தரேன் அப்பா இந்த கதையெல்லாம் கிடையாது. ஸோ அப்ப அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்டேஜ்ல 2 to 7 ஏஜ் குரூப்ல அந்த குழந்தை ஈகோ சென்ட்ரிக்காக தன் தற்சிந்தனை அப்படின்ற அந்த தன்னை பத்தின சிந்தனையோட இருக்கும். ஈகோ சென்ட்ரிக் தன்னையே மையப்படுத்தி இருக்கும். அது ஒண்ணு இருக்கும். அடுத்தது அனிமிசம் அப்படிங்கிற உயிரில்லாத பொருள்களுக்கு கூட உயிரை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜுகள் இருக்கும். அதாவது ஜட பொருள்களா இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்களை உயிருள்ளதா பார்க்கணும். நம்ம தெரியும் இந்த பருவத்துல இந்த குழந்தைங்க பொம்மை எல்லாம் வச்சு விளையாடும். இந்த பொம்மைக்கு சோறு ஊட்டும், பொம்மையை குளிப்பாட்டும், எல்லாம் செய்யும் இல்லையா. இப்ப இந்த பொம்மையை ஒரு உயிருள்ள பொருளாக அது கருதிக்குது. ஸோ இப்ப இது வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இன்னொன்னு இந்த ஸ்டேஜ்ல இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா இர்ரிவர்சிபிலிட்டி. ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்க தெரியாது, அது மறுதலை சிந்தனை அப்படின்னு சொல்றோம். அதாவது ரிவர்ஸ் திங்கிங். இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து 2-3 கூட்டினா 5 அப்படின்னு சொன்னோம்னா 5ல 3 போனா 2 அப்படின்னு சொல்றதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாது. இது தெரியும் இது தெரியாது அப்படின்னா என்னன்னா இது ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா இதுதான் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாம இருக்கும். ஸோ அது இந்த ஸ்டேஜ்ல அந்த 2 to 7 இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்ல இந்த பிரச்சனை இருக்கும் குழந்தைகிட்ட. ரைட். இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு ஒரு 2 விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு, அதையும் சொல்லியிருக்காரு. அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2-7 வயது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இதை நான் இதுல ஆட் பண்ணாம விட்டுட்டேன். சாரி, நான் உங்களுக்கு இந்த ஷேர் பண்ணும்போது அந்த பாயிண்ட் அதுல ஆட் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜ் முறையான சிந்தனை வளர்ச்சி பெற்றிருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 2 கேட்டகரியா பிரிச்சிருக்காரு. இந்த 2 to 7 வயது இருக்கக்கூடிய இந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜையே 2ஆ சொல்றாரு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா
ரெண்டுல இருந்து 4 வயசு வரல இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இது என்ன சொல்றாரு அப்படின்னா ப்ரீ கான்செப்சுவல் ஸ்டேஜ், முன் கருத்து உருவாகக்கூடிய நிலை, கருத்து உருவாவதற்கு முன்பு இருக்கக்கூடிய நிலை. ப்ரீ கான்செப்சுவல் ஸ்டேஜ், கருத்து உருவாவதற்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த நிலையை. சோ இந்த நிலையில கருத்துகள் இன்னும் முழுசா உருவாயிருக்காது, நல்லது கெட்டது இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் உருவாகாம இருக்கும். எது இருந்தாலும் அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவத்துல அந்த குழந்தை இருக்கும். ஸோ அதை 2 to 4 வயசுல இருக்கக்கூடியதை ப்ரீ கான்செப்சுவல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது 4ல இருந்து 7 வயசுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா இன்டியூஷன், உள்ளுணர்வு நிலை அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைகளுடைய உள்ளுணர்வு செயல்பட ஆரம்பிக்கிறதுனால இந்த நிலையில தான் ரியலிசம் இருக்கும். பொம்மைகளை உண்மை நினைக்கிறது, உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் இருக்குன்னு நினைக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலையாக இந்த 4 to 7 வயசுல இருக்கக்கூடிய இன்டியூசிவ் அப்படிங்கிற அந்த நிலை, உள்ளுணர்வு நிலை அப்படின்னு இருக்கின்றார். ஸோ அப்ப அந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற செயலுக்கு முற்பட்ட நிலையிலையும் 2 பிரிவா அவர் வச்சிருக்காரு. ஒன்னு 2ல இருந்து 4 வயதுல இருக்கக்கூடிய ப்ரீ கான்செப்சுவல் ஸ்டேஜ், இன்னொன்னு 4ல இருந்து 7 வயதுல இருக்கக்கூடிய இன்டியூசிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஸ்டேஜ். ஸோ இப்ப இது வந்து அவருடைய ஜீன் பியாஜேவோட அறிவு வளர்ச்சி கோட்பாட்டினுடைய 2வது நிலை ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜுக்கு பேர் என்ன அப்படின்னா கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் சிந்தனை நிலை அல்லது பருப்பொருள் செயல் நிலை, எப்படி வேணா இருக்கலாம். இது வந்து 7 to 11 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஏஜ் குரூப்ல பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த புலனீடான செயல் நிலையில குழந்தைகள் கண் முன்னே உள்ள பொருள்களை பயன்படுத்தி லாஜிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்ணால பார்க்கக்கூடிய கான்கிரீட்டா தெரிய, அதனாலதான் கான்கிரீட் ஆபரேஷன் நம்ம சொல்றோம். கான்கிரீட்டா தெரியக்கூடிய அந்த பொருள்களை கொண்டு, கண்ணால பார்க்கக்கூடிய பொருள்களை கொண்டு லாஜிக்கல் திங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சில விஷயங்கள் இருக்கு. அவர் என்னென்ன விதிகள் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருப்பொருள் சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வந்து கான்கிரீட் திங்கிங். அந்த திங்கிங் இந்த இடத்துல வளர ஆரம்பிக்கிறது. அப்புறம் பொருள்களோட உள் அமைப்பு பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொருள்னா இது இப்படி இருக்கும், இது பேப்பர்ல ஆனது, இது பிளாஸ்டிக்ல செஞ்சது, இந்த மாதிரி எல்லாம் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த நிலை இங்கதான் தொடங்குகிறது. இது பருப்பொருள் நிலை அப்படிங்கிற அடுத்த நிலை. அடுத்தது இந்த ஸ்டேஜ்ல கண்கூடாக பார்ப்பதில் சிந்திக்கிறாங்க, அதை சொல்லிட்டேன். சோ இப்ப இந்த பருப்பொருள் சிந்தனை வளர்ற இந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா கன்சர்வேஷன் அப்படிங்கிற மாறாத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா வடிவங்கள் மாறினாலும் பொருளோட அளவு மாறாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இங்கதான். இப்போ இந்த வேற வேற அளவுல பாத்திரங்கள், வேற வேற வடிவங்களை பார்க்க, ஒரு பக்கெட்டு, ஒரு டப்பு, ஒரு மக், இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு மக் அளவுல தண்ணி எடுத்து இந்த ஒரு மக்கு தண்ணிய வாளியில ஊத்தினாலும் அது ஒரு மக்கு அளவு தண்ணி தான், ஆனா வாளியில அதுக்கு அடியில கொஞ்சோண்டு இருக்கும். ஒரு பெரிய டப்ல ஊத்தினாலும் அது ஒரு மக்கு அளவு உள்ள தண்ணி தான் அப்படின்ட்டு தெரியாது. முன்னாடி அந்த இதுக்கு முந்தைய ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அது தெரியாது. இப்போ இந்த கான்கிரீட் ஆபரேஷன் ஸ்டேஜ்ல இதுதான் நம்ம சொன்னோம், கண் முன்னாடி உள்ள பொருள்களை கொண்டு லாஜிக்கலா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அப்போ அகலமான பாத்திரத்தில் உள்ள நீரை நம்ம மாத்தி மாத்தி ஊத்தினாலும், வேற வேற வடிவத்துல ஊத்தினாலும் அந்த அளவு ஒண்ணுதான் அப்படிங்கிறத அவங்க அப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஜூஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு டம்ளர் மாதிரி இருக்கக்கூடிய பொருளை கொடுக்குறோம், இன்னொரு குழந்தைக்கு கப்பு மாதிரி இருக்கக்கூடியதுல கொடுக்குறோம். அவனுக்கு கூட கொடுத்துட்ட, இவனுக்கு எனக்கு குறைச்சு கொடுத்துட்டேன்னு முன்னாடி சண்டை வரும். அதனாலதான் பெரும்பாலும் இந்த 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டுல எல்லாம் ஒரே மாதிரி டம்ளர், ஒரே மாதிரி கப்பு, ஒரே அளவுல எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது, முந்தைய ஸ்டேஜ்ல, அதாவது 7 வயதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ ஆபரேஷன் ஸ்டேஜ்ல இந்த டிஃபரன்ஸ் தெரியாது, லாஜிக்கல் திங்கிங் தெரியாது. அப்புறமா இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது 7 to 11 ஏஜ் வரும்பொழுது டம்ளர்ல கொடுத்தாலும் அந்த டம்ளர்ல உள்ள அதே அளவு தான் அந்த கப்பல ஊத்தி கொடுத்துருக்காங்க, உள்ள இருக்கிற அளவு ஒண்ணுதான், இது 2 வேற வேற வடிவத்துல இருக்கக்கூடிய பாத்திரம் அப்படின்றதெல்லாம் உணர ஆரம்பிக்கும். அது இந்த ஸ்டேஜ்ல நடக்கும். அடுத்தது இந்த இடத்துல குழந்தைக்கு இந்த சீரியேஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற வரிசைப்படுத்துதல், வகைப்படுத்துதல், இந்த திறன் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். இப்ப வரிசைப்படுத்துதல் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி வரிசைப்படுத்த அகர வரிசையில எழுது அப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அல்லது இந்த கலர் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுது, இந்த மாதிரி பிரிச்சு எடு, இந்த வடிவத்துல இருக்கிறதெல்லாம் பிரிச்சு எடு அப்படிலாம் சொல்றோம். அப்படின்னா இந்த மாதிரி இந்த வகைப்படுத்துதல் அல்லது வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிற இந்த திறன் இந்த கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல அந்த குழந்தைக்கு ஏற்படும். அடுத்தது முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல இல்லைன்னு இர்ரிவர்சிபிலிட்டின்னு சொன்னோம், அதோட ஆப்போசிட்டா ரிவர்சிபிலிட்டி இங்க வர ஆரம்பிக்குது. செயல்களை தலைகீழாக சிந்திக்கக்கூடிய திறன் வருது. நம்ம பெற்றோர்கள்லாம் கேட்டீங்கன்னா 4வது 5வது படிக்கும் போது வாய்ப்பாட தலைகீழன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வாய்ப்பாடு நேரத்துல நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா அப்போ அப்படி இருந்தது இல்லையா, அதுதான் இந்த ஸ்டேஜ். இதெல்லாம் சொல்லுவாங்க ரிவர்சிபிலிட்டி.
ஸோ இந்த இது வந்து மறுதலை சிந்தனை திறன் அப்படிங்கிற அந்த திறன் இதுல வருகிறது. ஸோ அப்ப இந்த கான்கிரீட் ஆபரேஷன் ஸ்டேஜ்ல இந்த நிலை ஏற்படுகிறது. புலனீடான அல்லது திட்டமிட்ட அல்லது பருப்பொருள் சார்ந்த சிந்தனை செயல் நிலையா இருக்கக்கூடிய கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்ன வேணா இருக்கலாம். ப்ளீஸ் ரெஃபர் டு த இங்கிலீஷ் வெர்ஷன். கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ன்றது ஒரு பேர் தான். இதுக்கு 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. பருப்பொருள் சிந்தனை நிலைன்னு ஒண்ணு இருக்கு, புலனீடான செயல்நிலைன்னு ஒண்ணு இருக்கு, திட்டமிட்ட செயல் நிலைன்னு ஒண்ணு இருக்கு, பருப்பொருள் செயல்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. 4 டிஃபரெண்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். சிம்பிளா இந்த ஏஜ்ல இந்த குழந்தைகள் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங் இருக்கு, கன்சர்வேஷன் இருக்கு, சீரியேஷன் கிளாசிபிகேஷன் இருக்கு, ரிவர்சிபிலிட்டி இருக்கு. இந்த இடத்துலதான் இந்த கருத்துக்களை லாஜிக்கல் திங்கிங் குழந்தைக்கு டெவலப் ஆகுது. இதுக்கு அப்புறம் 4வதா இருக்கக்கூடிய ஸ்டேஜ், இதோட அவர் முடிச்சிருக்காரு. 4 நிலை தான் அவர் முடிச்சிருக்காரு, நானும் முடிச்சிருக்கேன். இந்த 4வதா இருக்கக்கூடிய நிலை தான் முறையான சிந்தனை நிலை அல்லது கருத்தியல் நிலை அப்படின்னு சொல்ல, முறையான செயல் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி இருந்தது கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். கான்கிரீட்டா பார்த்தாதான் செயல்படுவாங்க, அதனாலதான் அது கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். கண்ணு முன்னாடி காமிச்சு சொல்லக்கூடியதை மட்டும் தான் உணர்வாங்க 3வது ஸ்டேஜ்ல. அதுதான் கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ். 4வதா இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ன்றதுனால இந்த ஸ்டேஜ்ல கண்ணால பார்க்காம அருவமா இருக்கக்கூடிய அப்டிராக்டான கான்செப்டை அவங்களால உணர முடியும். கண் முன்னாடி இல்லாம அருவமா இருந்தாலும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். கற்பனையான சூழ்நிலைகளை, இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் கொடுத்து அதை பத்தி எல்லாம் நம்ம கேட்டோம்னா அப்போ அவங்களால பதில் சொல்ல முடியும். இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து இந்த இடத்துல நீ இருந்தா என்ன செய்வ, இதை நீ எப்படி கையாளுவ, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து ஃபார்மல் ஆபரேஷன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகளால தான் செய்ய முடியும். அபவ் 11, ஆக்சுவலா 12 இயர்ஸ். இது 12க்கு மேல வந்தாதான் இந்த ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ன்றது. ஸோ இப்போ இந்த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த அப்டிராக்டா இருக்கக்கூடிய கான்செப்ட், அருவமா இருக்கக்கூடிய கண்ணால காணாம இருக்கக்கூடிய கருத்துக்களையும் நினைத்து சிந்தித்து அதுக்கும் தர்க்க ரீதியா லாஜிக்கல் திங்கிங் செய்யக்கூடிய உயர்ந்த நிலையாக இந்த நிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹைப்போதெட்டிக்கோ டிடக்டிவ் ரீசனிங் அப்படிங்கிற திறன் வருது அப்படின்னு சொல்றாரு. கருதுகோள் வழி பகுத்தறியும் சிந்தனை. அதுதான் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன் எப்படி அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் வரும். உயர் சிந்தனை, ஹையர் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம், HOT, ஹார்ட், ஹையர் ஆர்டர் திங்கிங். அந்த திங்கிங் வளரக்கூடிய பருவமாக இந்த ஆஃப்டர் 12 days இருக்கக்கூடிய ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ன்ற இந்த நிலையில அறிவு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப ஏன் எப்படிங்கிற தர்க்க ரீதியான சிந்தனைகள் வருது, வினாக்கள் வருது, உயர் சிந்தனையும் வளர ஆரம்பிக்குது, செயலோட பின் விளைவுகளை அறிவாங்க. இந்த இடத்துலதான் நம்ம இதை செஞ்சோம்னா இது தப்பு, இதுதான் இப்படி மாட்டிக்குவோம் அப்படின்ற இது சரி, இது செஞ்சா இது சரியா வரும் அப்படின்லாம் அந்த செயலுடைய பின் விளைவுகளை உணரக்கூடிய பருவமும் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆஃப்டர் த 4th ஸ்டேஜ் இந்த லெவல்ல அவனுக்கு வளர்ந்துருது. இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது இந்த மாதிரியான பண்புகள் வளர்கிறது அப்படிங்கறத ஜீன் பியாஜே சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம இது ஒரு அப்டிராக்ட் ஒரு டேபிள் மாதிரி இருக்கு. யூ கேன் see this டேபிள். இந்த டேபிளை மட்டும் காட்டுறேன். 3வதா இருக்கிற நம்ம இப்ப பார்க்க போறது இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. புலனியக்க நிலையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா 0ல இருந்து 2 வயதுன்னு சொல்லிட்டோம். ஆப்ஜெக்ட் தான் அங்க வந்து மெயினா இருக்கும், பொருளை வச்சுதான் எல்லாமே அவங்க இது பண்ணுவாங்க. அந்த புலனியக்க நிலை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லிட்டோம். சாரி, சைக்கோ மோட்டார் அல்லது சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்னு சொல்லிட்டோம். அடுத்தது செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், 2 to 7 வயசு. அங்க ஈகோ சென்ட்ரிக்கா இருப்பாங்க, அனிமிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற பருப்பொருள் நிலை அல்லது புலனீடான செயல் நிலை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல கன்சர்வேஷன் இருக்கும், லாஜிக்கல் திங்கிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது முறையான செயல் நிலை அல்லது முறையான சிந்தனை நிலை அப்படிங்கிற ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய ஜீன் பியாஜேவோட 4 கருத்துக்கள்ல முக்கியமான கான்செப்ட்ஸ். இதற்கு அடுத்த வகுப்புல மீதம் இருக்கிற 3 பேர், கோல்பர்கோடு நம்ம சொல்லியிருக்கோம், வைகோட்கி சொல்லியிருக்கோம், ப்ரூன்பெர்ன் பெர்னர் சொல்லியிருக்கோம். அவர்களுடைய தியரிஸை நம்ம அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம். வித் திஸ் ஐ எண்ட். இன்னைக்கு நம்ம 2 பேரோட தியரி இந்த வகுப்புல பார்த்திருக்கோம். ஒன்னு எரிக்சனுடைய சைக்கோ சோசியல்
தியரி, இன்னொன்னு ஜீன் பியாஜேவோட கன்ஸ்ட்ரக்டிவிசம் அந்த தியரி, அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி, ஜீன் பியாஜே. இந்த ரெண்டையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒன் அண்ட் ஆல் ஃபார் லிசனிங் டு திஸ் கிளாஸ்.